ஓகே. கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? மாவீரன், அஜித் பல்டான். ஆரம்பிக்கலாம். கேக்குது. ஓகே. இன்னைக்கு வந்து அப்டேட் சொல்றவரு லீவு. கொஞ்சம் தாமதமாகத்தான் வருவாராம். ஒரு ஃபங்க்ஷன், அதனால லேட்டா வருவாரு. அதனால வந்து அப்டேட்டை சொல்லிடுவோம். அபிஷன் ஜெய்விந்த் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி நடிச்ச டூரிஸ்ட் ஃபேமிலியில டைரக்டரா அறிமுகமானவர் இப்ப ஹீரோவா அறிமுகமாற வித்துலவு படத்துக்கு ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னமோ ட்ரோன் வச்சு பண்றாங்களாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோல வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ப்ரோமோ ஒன்று வந்துருந்துச்சு. 29 த ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேகதமான் ரத்னகுமார் டைரக்ஷன்ல ஒரு படம், அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. கிரானி அப்படிங்கிற படம், அந்த படத்துல இருந்து ஒச்சி கிழவி அப்படிங்கிற பாட்டு வீடியோ சாங்கா விட்டுருந்தாங்க. அந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அப்புறம் மோகன்லாலுடைய L336 அவருடைய 366வது படம் தொடரும் படத்தை எடுத்த தருண்மூர்த்தி இயக்குற படம். அந்த படத்துல இருந்து ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க. அவர் போலீஸா நடிக்கிறாரு. போன படத்துல போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறவரா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல போலீஸாவே நடிச்சிருக்கிறாரு. அடுத்து லாக்டவுன், அது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருச்சு. அப்புறமேட்டு வந்து முக்கியமான அப்டேட் அப்படின்னா, இன்னைக்கு அந்த சாய் சாய் நாள், அந்த சாய் சாய் நாள்ல சாய் அபியங்கர் தனுஷோட 55வது படத்துக்கு மியூசிக் டைரக்டரா ஆகுறாரு அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம், ராஜ்குமார் பெரியசாமி படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக்னா பேக் டு பேக் வந்து தனுஷ் படங்களுக்கு அவர் மியூசிக் பண்ற மாதிரி ஆகுது, ஒரு கேப் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா சாய் அபியங்கர் மியூசிக் டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சாய் அபேங்கர் அடுத்து இல்ல பிரகாஷ் ப்ரோ, இசை கடவுள். சரி, ரைட், ஓகே. இசை கடவுள் குட்டி அவனை அனிருத். பிளாக் பண்ணி வீசுங்க ப்ரோ. ஓகே, இருந்துட்டு போட்டு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து சலார் 2 அந்த படம் அஃபிஷியலா எடுக்கிறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் ஸ்ருதிஹாசன் பர்த்டே ஸ்பெஷலா இருந்தாங்க. ராஜமௌலி மகேஷ் பாபுவோட வாரணாசி படம், அந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா வரல, அன்அபிஷியலா பரவிட்டு இருக்கு. அப்புறம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படம் சைலண்ட் அப்படிங்கிற ஒரு சைலண்ட் பிலிம், காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற படம் வந்து நேற்று வரைக்கும் ஒரு சின்ன குழப்பத்துல இருந்துச்சு. இப்போ படம் கன்ஃபார்மா நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு அந்த புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்துருந்துச்சு. லாக்டவுன் படத்துல இருந்து ஓகே பிரீமியரே ஓடிட்டு இருக்கு இப்ப. அடுத்து வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகிற லாக்டவுன் படத்துக்கு இன்னைக்கு ஸ்னிக் பீக் விட்டுருந்தாங்க. அப்புறம் வேற என்ன ஸ்பெஷல் அப்டேட்டு? இது பிரபுதேவும் வடிவேலு சேர்ந்து நடிக்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு வருது ப்ரோ. ஓகே, டன்னு. அவ்வளோ, வேற ஒன்றும் பெருசா அப்டேட் வந்த மாதிரி இல்லை. அப்புறமேட்டு வந்து பயணமே அப்படிங்கிற ஒரு சாங், சீதா பயணம் அந்த அப்படிங்கிற படத்துல இருந்து லிரிக் வீடியோ விட்டுருந்தாங்க. அந்த படம் February 14 ரிலீஸ் ஆகுது. இந்த துல்கரும் முன்னாலும் சேர்ந்து ஏதோ போட்டுட்டே இருந்தாங்களே, அது வந்து ஆமா ஆமா, அது என்னன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு படம் ஒன்று பார்த்தேன். நேரத்தையே பார்த்துட்டேன், நேற்று ரிவ்யூ சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு சொல்லுவோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றேன். அதுக்குள்ள ஒரு போன் வருது, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரேன். அப்புறம் நீங்க நைட்டு துரந்தர் ஸ்ட்ரீம் ஆகுது, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லயும். ஆமா, இப்போ 9 நிமிஷம் ட்ரிம் பண்றாங்க. தியேட்டர் வெர்ஷன் வந்து 9 நிமிஷம் ட்ரிம் பண்ணிட்டாங்க தியேட்டர் வெர்ஷன்ல இருந்து. சரி, இன்னைக்கு காலையில இருந்து 2 நாள்ல 3 நாள்ல துருவ நட்சத்திரத்தோட அப்டேட் வரப்போகுது, ரிலீஸ் டேட் அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது எந்த அளவுக்கு ஒண்ணு? தியேட்டர்ல வந்து இது டைட்டில் வர வரைக்கும் நம்பாதீங்க பல்தான். அது எனக்கே தெரியும், பட் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த அளவுக்கு போயிட்டாங்களான்னு டவுட். அதுதான். பல்தான் கிணத்துல போடுற கல்லை வந்து எப்படி திருப்பி எடுக்க முடியாதோ அந்த மாதிரி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. என்ன அமைதியா இருக்கு? ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. நான் பேசுனது கேட்டுச்சா பல்தான்? அது கேட்டுச்சு, அதுக்கப்புறம் அமைதியா இருக்குன்னு தான் சொன்னேன்.
பரணி ப்ரோவும் இல்ல, பிரகாஷ் ப்ரோவும் கொஞ்ச நேரத்துல வருவாரு. அதனால அமைதியா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி மெய்யழகன், நீங்க சொல்லுங்க. எஸ்கேவோட அடுத்த படம் தாய் கலவி டைரக்டர்னு சொன்னாங்களே, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு அந்த படத்து மேல எதிர்பார்ப்பே இல்லை. தாய் கிழவி பார்த்தாதானே அது எப்படின்னு தெரியும். அதுவே பார்க்காம அந்த இதுக்கு எப்படி போறது? அதெல்லாம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா பல்தான்? ஒருவேளை இந்த படத்தை கைப்பு கொடுக்கறதுக்கு அப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களோ? இருக்கும். ஆனா அந்த படம் நல்லா இருக்கும் தான் எல்லாரும் சொல்றாங்க, தாய் கிழவி. மட்டும் பிரகாஷ் ப்ரோ வந்தா கேட்கலாம். நாளைக்கு சர்வமாயா தமிழ்ல வருது இல்லை கன்ஃபார்ம்? எல்லா லாங்குவேஜுமே வருது வருது நினைக்கிறேன். வருது. அதை அபிஷியலா எல்லா சொல்லிட்டாங்க. லாங்குவேஜும் வருது. ஹாட் ஸ்டார். ஹாட் ஸ்டார்னா நல்லா டப்பிங் பண்ணி விடுவானுங்க. நாளைக்கு முதல் வேலையை அதை பார்க்க வேண்டியதான். இங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும் நாளைக்கு, போலான்னு பார்த்தேன், போடவே இல்லை. மாயா சபா மதுரையில ரிலீஸ் ஆயிருக்கா? இப்போ படமாவே அது பெருசா அவங்க வைட் ரிலீஸ் பண்ண போற, சும்மா பேருக்கு ரிலீஸ் பண்ணாங்க போல. ஊம படம் ஏதோ வருதுல, அவங்க பேர் என்ன, ஹியூமா குரேஷி படம். அது ஏதோ தேர்ட் பார்ட். ஹியூமா குரேஷி இல்ல கமலா, ராணி முகர்ஜி. சாரி சாரி, ராணி முகர்ஜி. மருதானியா என்னமோ அது என்னது? மருதாணி தான் மருதாணி. அவங்க கேரக்டர் நேம். இப்போ செகண்ட் பார்ட் நான் பார்த்திருக்கேன். அது த்ரில்லர், அது இந்த சைக்கோ த்ரில்லர் படம். ஆனா தேர்டு கேமரா ஃபர்ஸ்ட் பார்த்து பார்ட் பார்த்தது. ஃபேமிலிஸ் அப்படின்னு வில்ல சைக்கோ வில்லனே vlog எடுத்துட்டு இருப்பாங்க அங்க ஆமா. கேமரா கிட்ட பேசிக்கிட்டு. சரி, நாளைக்கு யாராவது கருப்பு பல்சர் போறீங்களா? ஏங்க அவன் தான் மொத்த படத்தையும் ட்ரெயிலர்லேயே காமிச்சிட்டான்ல, அதுக்கப்புறம் எவங்க போவான்? பல்தான் இந்த ட்ரெயிலர்லாம் பாத்தீங்களா? பல்தான் நான் அது கூட பார்க்கல. பார்த்தேன் அளவுக்கு ஏதாவது நல்லா இருக்குமான்னு யோசிச்சு சரி பார்க்கலான்னு பார்த்தேன். மொத்த படமும் ட்ரெய்லர்ல இருக்கு. இன்னைக்கு சுகுமார் ப்ரோ வந்தாருன்னா பல பேர் மேல வருவாங்கன்னு தோணுது. ஆமா, இன்னைக்கு காலையில இருந்து ஒரே ட்வீட்டுக்கு மேல ட்வீட்டா போயிட்டு இருக்கு. ஏங்க பாத்துட்டு போகணும் எல்லாம் அமைதியா இருக்கீங்க, என்னாச்சு? இல்ல பேச கூட பேசிட்டு இல்ல, தான் இருந்தோம். அமைதி. இல்லைங்க பேசிட்டு தான் இருந்தோம், கேட்கல. இப்பதான் சுகுமாரன் எஸ்கே எஸ்கே. ஆமா பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு 3 பேர் கொண்ட குழுவுல என்ன சொன்னாங்கன்னா, தாய்க்கலவி படம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போனதாகவும், அடுத்த படத்தை அவரே இயக்க வாய்ப்புள்ளதாகவும், இவரே தயாரிப்பவதாகவும், குறுகிய கால ப்ராஜெக்டாக இருக்கும் என்று கூறினார்கள். எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததா? தெரியல, ஆனா வந்து இல்ல தெரியல. 2 மணிக்கு முன்னாடி சொன்னாங்க. பரணி கூட ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு, பாத்தீங்க? நோட் த நேம் அப்புறம் இல்ல மார்க் த நேம் Remember the போட்டு name. அவர் டேரக்டர் போட்டிருக்காரு. அதான் என்னமோ ஒண்ணு போட்டிருந்தாருல, ரிமெம்பர் த நேம்னு. அது அப்போ வந்து தகவல் தான் 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. ஆனா எங்களால நம்ப முடியல. அதனால நான் ட்வீட் பண்ணல. இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பார்ப்போம். சரி, இந்த வாரம் நாளைக்கு என்ன படம் தான் யாரு போறீங்க? நான் வந்து இந்த மாயசபா போலான்னு பார்த்தா ரிலீஸ் ஆச்சா இல்லையான்னு தெரியல இங்க தமிழ்நாட்டுல எல்லாம். அது எங்க ஊர்ல ரிலீஸ் ஆச்சா தெரியல. ரிலீஸ் ஆகல ப்ரோ. ஏங்க அது என்னங்க மாயசபா என்ன படம் தாங்க அது? எனக்கு புரியல, எல்லாரும் சொல்றீங்க. அது தும்பாடு தும்பாடு டைரக்டரோட படம். தும்பாடையே எனக்கு தெரியாது. தும்பாடு பாத்திருக்கீங்களா? பார்த்தா தும்பாடே எனக்கு தெரியாது. சரி விடுங்க. தும்பாடு பாருங்க பல்தான். என்ன கதை? ஹாரர் படம். ரிஜெக்ட். பிரகாஷ் ப்ரோ, நீங்க கருப்பு பல்சர் போறீங்களா? நேத்து வரைக்கும் போலான்னு இருந்தேன். நேத்து ஒருத்தர் குழப்பி விட்டாரு, அதனால போக ஐடியா இல்ல. ட்ரைலர் பாத்துட்டீங்களா இல்லையா? நாளைக்கு இல்லப்பா.
ட்ரைலர் பார்க்கல பல்தான். ஆக்சுவலா இங்க வீட்டுல ஓகே கன்ஃபியூஸ் பண்ணி ஓகே விட்டாங்க. நான் இங்க சொல்றதா பதில், அங்க சொல்றதால என்ன எங்க பதில் சொன்னேன்னு எனக்கு தெரியல, அளவுக்கு ஓகே சொல்லிட்டேன். ஓகே. இல்ல ட்ரைலர் பார்த்திருந்தாலும் நீங்க அதே முடிவு தான் எடுத்திருப்பீங்க, அதனாலதான் கேட்டேன். இல்ல அவரு பரணி சொன்னாரா அந்த படம் பார்க்க வேணான்னு, நான் விட்டுட்டேன். நான் லாக்டவுன் மட்டும் நாளைக்கு போலான்னு இருக்கேன். இந்த மாயசபா ரிலீஸ் ஆச்சுன்னா அது போவேன், இல்லைன்னா இல்ல அவ்வளவுதான். இப்ப திருச்சியில புக்கிங் ஓப்பன் பண்ணி பார்க்கல. நாளைக்கு என்ன பிளானே தெரியல. இப்போதைக்கு ஒரு படம் பிளானு. ஆல்ரெடி நேற்று வந்து மெல்லிசை பார்த்துட்டேன். நாளைக்கு ரிலீஸ் ஆகிற இன்னொரு படம், அதை பத்தி இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். வேற என்ன, நீங்களே என்ன படம் போறீங்க ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நாளைக்கு துரந்தரு சர்வமயாவும் ஓடிடில வருது, அதான் கொஞ்சம் பார்க்கணும். நான் இன்னும் தேரே இஷ்டமின் பார்க்கல. அதுவும் சர்வமயாவும் நாளைக்கு உட்காந்து பார்த்து முடிச்சிருவேன். அதான் நாளைக்கு என்னோட பிளான். தியேட்டருக்குலாம் இந்த வாரம் போல பிரகாஷ். அதுக்கப்புறம் தேட்டர் கரெக்டா வித்தளவு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு வந்திருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நேரா படையெடுத்து அங்க செல்வோம். ஏன் இன்னைக்கு இவ்வளவு கேப் உள்ளது? மத்தவங்க அப்படியே தொடர்ச்சியா சொல்லுவீங்க, யாருமே சொல்லல. யாரும் ஒருத்தர் மட்டும் சொன்னார் கரெக்டா. ஆடும் சர்வமயா மட்டும்தான் ஓடிடியில். துரந்தர் ரீவாச். ஓ, ரீவாச் பண்ற அளவுக்கு எல்லாருமே துரந்தருங்கிறீங்க. நான் ஒரு தடவை தான் பார்த்தேன் தேட்டர்ல. 2வது தடவை பார்க்க டைம் இருக்குமா? 3.5 மணி நேரம் போகுமே. இன்னும் அதாவது தேட்டர்ல 3.5 மணி நேரம்னா 3.5 மணி நேரம் படங்கிறது 3.25 மணி நேரத்தோட முடிஞ்சிடும். 1/4 மணி நேரம் இன்டர்வல் சேர்த்து. ஆனா வீக்ல 3.5 மணி நேரங்கிறது அன்னைக்கு ஃபுல்லாவே போயிடும். 10 மணி நேரம் ஆயிருமே. அது உங்களுக்கு ஏன் பிரகாஷ் இந்த ஸ்டேட் அவார்டு வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாடி தான் கொடுப்பாங்களா, இல்ல அது தனித்தனியா ஸ்டேட் அவார்டு அப்படிலாம் இல்லைங்க. வருஷம் தரணுங்க. அது வருஷம் தரணும். இழுத்து தராங்க, அவ்வளவுதான். நடுவுல ஒரு ஆட்சி மாறினப்ப வந்து என்ன பண்ணாங்க, அதை நிப்பாட்டி வச்சாங்க. அதை அப்படியே நிப்பாட்டி அப்படியே 4 வருஷத்துக்கு கூட சேர்த்து தரது, அப்புறம் 3 வருஷத்துக்கு கூட சேர்த்து தரதுன்னு அப்படி ஆக்கிட்டாங்க பழக்கத்தை. இல்லைன்னா அது கரெக்டா வருஷம் அடுத்தடுத்த வருஷம் தருவாங்க. போன வருஷத்துக்கான ஒரு அவார்டுங்கிறது வருஷம் தருவாங்க. அப்படியே மாத்திட்டாங்க. இல்ல சரி, ரைட்டு. மதன் ஒரு ஸ்பீக்கர் கேட்கிறாரு பாருங்க. எனக்கு அவர் டிபி கூட காமிக்கல. சரி மாவீரன், உங்களுக்கு கோவஸ்ட் கொடுக்குறேன். யாராவது ஸ்பீக்கர் கேட்டாங்கன்னா உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்க. ரைட்டு. நேற்று பார்த்த படம் வந்து மெல்லிசைன்னு ஒரு படம் பார்த்தேன். இந்த வார படம் இல்லை. இந்த வார படத்துல படமா அதுதான் பார்த்திருக்கேன். அது ரொம்ப 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 சின்ன படம். ரொம்ப 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 சிம்பிளான படம். நீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல என்ன கதை சொன்னாங்களோ அதே தான் இருக்கும். ஒரு நாடகம் மாதிரி தான் இருக்கும். ஒரு நாடகத்துல பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான கதையில சினிமாத்தனமா இல்லாம, அதாவது சினிமாத்தனமா இருக்கும் படம். ரொம்ப நாடகமா தான் இருக்கும். ஆனா அது நடிகர்கள் பார்த்தீங்கன்னா சினிமாத்தனமா நடிகர்கள் மாதிரி இருக்காம நம்ம இயல்பா ரோட்ல பாக்குற மாதிரி இருக்கும். அந்த கதாபாத்திரங்கள்லாம் அன்பு மட்டுமே அண்டம் தேடும் அப்படிங்கறதுதான் கான்செப்ட். அது போக உங்களுக்கே தெரியும், ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கனவுகள் ஒருத்தனுக்கு வந்து இருந்துச்சுன்னா அது அவன் சாதனையாக்குறதுக்கு எப்படி குடும்பம்லாம் தடையா இருக்கும், வேலை தடையா இருக்குங்கிறத பத்தியும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் கதை. அதுல 2 பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மின்மினி படம் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல அந்த 2 சின்ன பிள்ளைங்களா இருந்து பெரியவங்களா ஆகுற வரைக்கும் அவங்களே வந்து நடிச்சிருப்பாங்கல்ல. அதே மாதிரி இந்த படத்துலயும் 2 பேரு, ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேரும் பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்து பெரியவங்க ஆகுற வரைக்கும் அவங்களே நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் மாதிரி. அதுல அந்த பொண்ணு தான் ஹீரோயின் பாத்தீங்களேன். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்து பெரியவர் ஆகுற வரைக்கும் நடிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் நல்ல முயற்சியா இருந்துச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா படத்தை இத்தனை வருஷம் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு படத்தை, சின்ன படத்தை இவ்வளவு பேர் ஒரு டீம் எஃபர்ட் போட்டு எடுத்துக்கிறாங்க. அவ்வளவுதான். அதுக்காக மட்டும் இந்த படம் பார்க்கலாம். நான் அந்த ரிவ்யூ பண்ணும்போது குறைகள் சொல்லும் போது படங்களை பிரிப்பேன். ஃபர்ஸ்ட் படமா எப்படி இருக்கு, அடுத்தது அந்த பெரிய பட்ஜெட்ல அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்த கதை, அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூ, அதுக்கப்புறம் சின்ன படம், மீடியம் படம், அப்புறமேட்டு யாருமே தெரியாத படத்தை ஏன் திட்டணும்,
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டா டீல் பண்ணுவோம்ல, அப்படி சாஃப்டா டீல் பண்ற படம் தான் இது. அதுக்காக நீங்க இந்த படம் நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூல நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது ரொம்ப சின்ன படம். ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்ல யாருமே தெரியாத ஆட்களை வச்சு ஒரு 2, 3 பேர் மட்டும் கிஷோர், சுபத்ரா இவங்க 2, 3 பேர் மட்டும் தான் தெரியும். அப்புறம் ஹரி சுத்தமன் தெரியும். இந்த 3 பேரை தாண்டி யாரும் தெரியாது. ஆனா ரொம்ப சின்ன டீம் இவ்வளவு எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில மட்டும் ரொம்ப சாஃப்டா ரிவ்யூ பண்ணியிருக்குமே தவிர, படம் ரொம்ப ஒரு ஆவரேஜான படம் தான். ஆனா என்னன்னா ரொம்ப சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் சின்ன பட்ஜெட்ல எடுத்தனால அந்த முயற்சிக்காக ஒரு படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓடிடியில பாக்குறதுக்கான ஒரு படம். ஆனா பார்த்தோம்னா கண்டிப்பா நாடக ஃபீல் கொடுக்கும். கதையே இல்லையேப்பா அப்படின்னு தோணும். ஏன்னா கதையே இருக்காது, ஜஸ்ட் ஒரு தின் ஸ்டோரி லைன், அவ்வளவுதான். கனவு நிஜமாக்குற போராட்டம், அந்த போராட்டத்துக்கு நடுவில் ஒரு தடங்கள், அந்த தடங்களை வந்து அடுத்த தலைமுறை எப்படி அதை சக்சஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். இதுக்கு நடுவில் சில பல விஷயங்கள்லாம் போகும். ஆனா என்னன்னா இந்த ரியல் லைஃப்ல நம்ம பார்த்த பல விஷயங்கள் இருக்கும் படத்துல. அப்புறம் நாடகத்தன்மையா இருக்கும் அந்த ட்ரைலர். நீங்க எத்தனை பேர் அந்த ட்ரைலர் பாத்தீங்கன்னு தெரியல. அந்த ட்ரைலர் அப்படியே படம், வேற ஒண்ணுமே இல்ல. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி கலந்துக்கிறது, அதுல ஒரு சில கிரிஞ்ச் மூமெண்ட்ஸ், அதை கிரிஞ்சு அது இதுன்னு சேர்ந்ததோட சேர்ந்து ஒரு படமா இருக்கும். அவ்வளவுதான். இந்த வார படத்துல இது ஒண்ணு. லாக்டவுன் நாளைக்கு தான் பாக்குறேன். இன்னைக்கு நைட் வந்து காந்தி டாக்ஸ் வந்து இப்ப பிரீமியர் போடுறாங்க. அது ரிப்போர்ட் வந்துடும். அது ரிப்போர்ட் வந்துச்சு, அது பார்க்கலாமா வேணாமாங்கிறது நைட்டு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான் இந்த வார படத்தோட ஷெட்யூல். லாக்டவுன் ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கா ப்ரோ? என்ன படம்? லாக்டவுன் லாக்டவுன் ஒரு ரிப்போர்ட் வரல. படம் வந்தா சந்தோஷங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா லைட்டா ஒரு 7 தடவை டேட் தள்ளி போட்டான். இந்த படத்தை இதுக்கு முன்னாடி வந்து தக்லீஃப் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அப்புறம் தக்லீஃப் வந்துச்சு. தக்லீஃப் வந்து அதுக்கப்புறம் இங்கே போய் லாக்டவுன் சமயத்தில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படியே மாறி 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 நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நாளைக்காச்சும் ரிலீஸ் ஆகுதுன்னு பாக்குறேன். ரிப்போர்ட்டோ ரிவ்யூலாம் அந்த படத்துக்கு தேவை. நாளைக்காச்சும் ரிலீஸ் ஆகிட்டு போட்டோம். ஏன்னா இந்த படம் முடிஞ்சுன்னா லைக்காவோட பழைய பில்டிங் எல்லாமே முடிஞ்சு. இதுக்கப்புறம் புதுசா ரெஃப்ரெஷ்ஷா 01 ஜேசன் ஜஞ்சய் அந்த படம் ஆரம்பிக்காது. சிக்மா அந்த படத்துல இருந்து ரொம்ப 2.0 வரட்டும். அவங்க 2.0 மாதிரி வராம 2.0 வரட்டும். ஆனா பிரகாஷ் ப்ரோ, அந்த படம் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் அது மேல உங்களுக்கு ஏதாவது ஹோப் இருக்கா சிக்மா மேல? சிக்மா எனக்கு எனக்கு வந்து எப்பவுமே இந்த கொள்ளையடிக்கிற கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். ஹேஸ் த்ரில்லர்னு சொல்றோம்ல அது. அப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன் த்ரில்லர் பிடிக்கும். எனக்கு இது மாதிரி எல்லாம் பிடிச்ச ஜானர்ஸ் தான். அதனால எனக்கு வந்து ஏதாவது ஒன்று வித்தியாசமா இருக்கும்ல அதுல. இல்ல வித்தியாசம் இல்லைனாலும் ஏதாவது பரபரப்பாச்சு இருக்கும்ல. பார்த்ததே இருந்தாலும் பரபரப்பா இருந்தா போதுங்கிற மாதிரி நான் அந்த எனக்கு கேட்டகரியில அந்த போயிடுவேன். படம் ஏஸ் லெவலுக்கு இருந்தா கூட போதும் தான் இருக்கு அந்த சிக்மா படம். இல்ல அதனால சொல்றேன், எனக்கு வந்து அந்த மாதிரி படம் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். ஏதாவது ஒரு வகையில ஒரு 2, 3 பேர் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு அந்த பிளான் படி எப்படி போகுது அப்படின்னு இருக்குல்ல. இல்ல ஏன்னா ஏன் அந்த மாதிரி ஜானர் பிடிக்கும் அப்படின்னா, இயல்பாவே சின்ன பிள்ளைல வந்து அதெல்லாம் நம்ம கற்பனை பண்றது தானே. ரொம்ப கனவு அதிகமா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூல்ல ஏதோ ஒரு அட்டாக் நடக்க போய் இப்ப நம்ம தான் அங்க இருந்து காப்பாத்தி நம்ம தான் ஸ்கூலையே காப்பாத்த போறோம் அப்படின்னு எல்லாரும் பெருசா அந்த இல்ல இல்ல கற்பனை எல்லாம் நம்ம பண்ணுவோம். லவ்வரோட ஏன்னா அங்க அங்க இருந்து ஒருத்தன் நம்ம லவர் டார்ச்சர் பண்ணுவான், அவங்க முன்னாடி ஃபைட் பண்ணி காப்பாத்தும். இல்ல அதான் சொல்றேன், ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்துல இருந்து மனுஷனுக்குள்ள மனசுக்குள்ள மாறாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஹீரோயிக் மொமெண்ட். அந்த ஹீரோயிக் மொமெண்ட் எப்பயாவது வரும் அப்படின்னு அதுக்கப்புறம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம பெருசா ஏதாவது பண்ணணும். பெருசா ஏதாவது திடீர்னு வந்து ஒரு பணம் கிடைக்கும், கீழே கிடந்து இவ்வளவு பணம் எடுக்கணும், மேல கிடந்து அவ்வளவு பணம் எடுக்கணும், எங்கேயும் உனக்கு தெரியாது நம்ம பணம் நம்ம கண்ணுக்கு படணும், இப்படிலாம் எல்லாம் பண்ணும். எல்லாம் கற்பனை. எல்லாரும் இந்த சேஞ்ச் தாண்டி தான் வந்திருப்போம். யாரா பணத்தை வந்து பார்க்காதவங்க நம்மள மாதிரி ஆட்கள் ஓகேங்களா. இந்த ஒரு சில எலைட்ஸ் பான் வித் சில்வர் ஸ்பூன் அவங்களாம் விட்டுருவோம். அவங்களுக்கு அந்த கனவு வராது. அவங்களுக்குலாம் வேற மாதிரி கனவுகள் வரும். நமக்கான கனவுகள் இப்படித்தானே இருக்கும். அதனால அது ஒரு இயல்பு தானே. அதனால அந்த படத்து மேல ஒரு ஒரு லேசான எதிர்பார்ப்பு இருக்கு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் படத்துல நல்ல குவாலிட்டி தான், மேக்கிங் குவாலிட்டி. போக போக அது எப்படின்னு தெரியும். இந்த படம் எனக்கு அதனால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு அந்த ராஜதந்திரம்னு ஒரு படம் இருக்கு, அது பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப ரீசெண்டா கூட செகண்ட் பார்ட் ரீவாட்ச் என்ன ஆச்சு பண்ணேன். ப்ரோ? அதுதான் முடிச்சு விட்டாங்களே. அது வர செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் பார்ட்ல வராது. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம். இப்ப ரீசெண்டா கூட நான் டைம் ரீவாட்ச் போட்டேன். ஆமா, இப்ப ஸ்டார் விஜய்ல போட்டோம்னா இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்டோம். சூப்பர் படம். நான் யூடியூப்ல பார்த்தேன். சரி பிரகாஷ் ப்ரோ, இது சுகுமார் ப்ரோ என்ன கருப்பு வந்து பிரைவேட் ஸ்கிரீனிங்ல பாத்துட்டாரா ஃபுல் படமும்? தெரியல என்ன போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. டெய்லி கருப்பு போட்டிருக்காரு சாமியாட்டம் ஆடி இருக்கா சூர்யா. ஓஹோ. கருப்பு வெல் ஒர்த்த வெயிட்னு போட்டதுக்கு எல்லாரும் கோட் பண்ணி என்ன பிரைவேட் ஸ்கிரீனிங்கான்னு மணி பாரதி செல்வராஜன் ஒருத்தர் இருப்பார்ல, அவரு அப்புறம் நம்ம பரணி ப்ரோ எல்லாரும் போட்டிருக்காங்க. கருப்புல சாமியாட்ட ஆடதானே செய்வாரு. பரணி ப்ரோ தான் சொன்னாரு, கருப்புல அவர் என்ன கருப்பு சாமியாவா வருவாரு அப்படின்னு கேட்டாரு ஒரு நாள்.
என்னதான் ப்ரோ ஏதாவது அதுல அப்டேட் இருக்கா இல்ல ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா பிரகாஷ் ப்ரோ? ஒரு முன்னேற்றம் இல்லை. நான் கருப்பை பத்தி யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க, யார் சொன்னாலும் நம்பாதீங்கிறத ஆர்ஜே பாலாஜி மறைமுகமா சொல்லிட்டு போனார். நானே அடுத்த அப்டேட் சொல்றேன், அது செகண்ட் சிங்கிள் சொல்றேன். செகண்ட் சிங்கிள் எப்போ வரும் கேட்காதீங்க. பணம் வரும்போது கடன் அடைப்பேன், கடன் எப்ப அடைப்பேன்னா பணம் வரும்போது அடைப்பேன். ஓகேவா? அப்ப இந்த 3 நாள் எப்ப அதான் ஷூட்டிங் போக தெரியாத? தெரியாது, உண்மையாலுமே தெரியும். நீங்க சீரியஸா நான் உங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், கருப்பு டீம்ல நம்ம ஆர்ஜே பாலாஜியை ஒரு ஃபங்க்ஷனை சந்திச்சோம். அப்ப அவங்க கூட இருந்த ஆட்களே சொன்னது விஷயம் என்னன்னா, பிரதர் உண்மையாலுமே நீங்க அப்டேட் கேட்கறீங்க, எனக்கு புரியுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்களுக்கே அந்த தெரியலங்கிறதா உண்மை. நாங்க அதான் சொல்ல விரும்புறோம். ஓகேங்களா? டீமுக்கே தெரியல படம். ஏன்னா அப்ப இப்ப இந்த அப்டேட் நடந்து 6 மாசம் ஆயிடுச்சு. அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் மாறாத ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன அப்டேட்டுங்கிறது தெரியல, என்ன பண்ண போறோம் அடுத்துங்கிறது. ஏன்னா அது வந்து எப்படி சொல்றதுன்னா, கடல்ல குண்டூசியை போட்டு தேடுற கதையா அவங்க வந்து அடுத்தது என்ன பண்ணலாம்னு ரொம்ப யோசிச்சு தேடிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸுக்கும் பிளஸ் அடுத்து அந்த 3 நாள் ஷெட்யூல் எப்படி முடிக்கிறதுக்கும். அது 2-3 பிரச்சனைகளை வந்து முடிஞ்சிருக்கு. அந்த மும்முனை பிரச்சனையும் முடிஞ்சாதான் அவங்க அடுத்த கட்டம் போவாங்க. இல்லைன்னா அடுத்தது வந்து சூர்யா 46க்கு கருப்பு உண்மையிலே வழிவிடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாதான் உண்டு. ஆனா சூர்யா அதுல உடன்பாடு இல்லை. கருப்பு ரிலீஸ் பண்ணிட்டு தான் அடுத்து 46 ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு உறுதியா இருக்காரு. அதனாலதான் 46ஓட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கூட வராம இருக்கு. அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, அது வரதா இருந்ததை கூட தள்ளி வச்சாங்க. அப்புறம் நியூ இயர்ல இருந்து பொங்கலுக்கு தள்ளி வச்சாங்க. பொங்கல்ல இருந்து இப்போ பிப்ரவரி 1 தள்ளி வச்சிருக்காங்க. 46 எல்லாமே ரெடியா தான் இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் இப்போ வந்து அவங்க லாக் பண்ணி பிப்ரவரி 1 வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு ரெடியா இருக்காங்க. ஆனா அதுக்கு கருப்பு வழி விடணும். சீக்கிரம் ஒரு அப்டேட் விட்டா சரியா போயிடும். இந்த ஆக சர்தார் மொத்தம் 2 கருப்பன் தான் என்னாச்சு? வழி அதாச்சும் வச்சுருக்கா. ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? எதுலங்க? சர்தார் 2 சர்தார் 2 டிஜிட்டல் ரைட்ஸ் வைக்கலங்க, வித்தாதாங்க. அது வந்து டேட் போடுவாங்க. அதுல எப்படின்னா படம் எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சு சர்தார் 2 அதுல வந்து டோட்டலா ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ரிலீஸ் டேட் வந்து மிஸ்டர் எக்ஸும் சர்தார் 2 ரெண்டுமே டிஜிட்டல் ரைட்ஸ் லாக் ஆனா மட்டும்தான் அவங்க வந்து ரிலீஸ் டேட் லாக் பண்ணுவாங்க. தவிர இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. ரெண்டு படமும் ரெண்டுமே ரெடியா இருக்கு. அதாவது மிஸ்டர் எக்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் ரெடி, அதாவது அவுட்புட்டே ரெடி மிஸ்டர் எக்ஸுக்கு. சர்தார் 2 அவுட்புட் ரெடி ஆகிற ஸ்டேஜில் இருக்கு. ஆனா ரெண்டுமே டிஜிட்டல் ரைட்ஸ் வித்தா தான் இவங்க வந்து அடுத்த கட்டம் போகும். இல்லைன்னா அதுவும் கிணத்துல போட்ட கல்லு தான். அப்ப பிரகாஷ் ப்ரோ, மார்ஷலோட நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்கல்ல, சப்போஸ் சர்தார் 2 வந்து இழுத்துட்டே இருந்துச்சுன்னா மார்ஷல் ரிலீஸ் ஆயிருமா இந்த வருஷம்? மார்சல் ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும். மார்சல் சூர்யா 46 இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் அவங்க நெட்ஃபிளிக்ஸோட டீலு. 46, 47 அவங்க வந்து 47 தானே? ஆமா 47. ஆமா 47 தீபாவளி அந்த இயர் ரெண்டுல பிளான் பண்றாங்க. அப்படி தீபாவளிக்கு தான் வந்து ஆயுத பூஜை தீபாவளி அந்த மாதிரி லாக் பண்ண பாக்குறாங்க. இது சம்மர். ஏன்னா கருப்பு வழி விடணும்ல. இந்த உண்மையாலுமே ஊர்ல விட்டு கருப்பை போகும்போது நினைச்சு ஒவ்வொரு ஊர்லயும் கோவம் தான் பிரகாஷ் ப்ரோ வருது. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க brother. AK-64 ஏதாவது அப்டேட் இருக்கா? லைக் எப்போ ஷூட் போவாங்க அப்படின்ற மாதிரி. ஃபெப் ஸ்டார்ட்டா இல்ல இன்னும் டிலே ஆகுமா? அவர் ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து பிப்ரவரி மாசம் ஷூட்டிங்னு சொன்னாரு. பிப்ரவரி மிட்டுக்கு மேல ஆயிரும்ட்டாங்க. அதாவது அவர் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேஸே வந்து பிப்ரவரி 9, 10 அந்த தேதியில முடியுது. 8, 9, 10 3 தேதி ரேஸ் நடக்குது. ரேஸ் முடிஞ்சு அவர் திரும்ப இந்தியாவுக்கு வர்றது வந்து செகண்ட் வீக்ல வராரு. செகண்ட் வீக் வந்ததுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க. அப்ப இப்பயும் அதே தான் சொல்றாங்க. பிப்ரவரி செகண்ட் வீக்கு அப்புறம் தான் ஷூட்டிங். அப்போ அப்டேட்டும் லேட்டாக தான் வரும், மார்ச் அந்த மாதிரி தான் வருமா? லைக் ஃபர்ஸ்ட் அப்டேட் ஏதாவது போஸ்டர் அந்த மாதிரி ஏதாவது? ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்துட்டு தான் ஷூட்டிங் போறாங்க இந்த வாட்டி. அதாவது பிப்ரவரி வந்து இப்போ வந்து 20ஆம் தேதி ஷூட்டிங் போறாங்கன்னா உங்களுக்கு 18, 17ல அப்டேட் வந்துடும். ஓகே ப்ரோ. எப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சாலும் அனிருத் தானா ப்ரோ? ஃபர்ஸ்ட் வந்து அனிருத் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அனிருத் நடுவில் கொஞ்சம் டவுட்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்ப திரும்ப சொல்றது என்னன்னா அனிருத் தான். அது வந்து ஒரு ப்ரொடியூசர் போன வாரம் சொன்னாங்களா லாக் ஆயிடுச்சு சொன்னோம்ல, அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசி ராகுல்கிட்ட வந்து அதை கை மாத்தி விட்டாங்க. இப்ப அக்ரிமெண்ட் அனிருத்திட்ட போயிருச்சுக்கிறாங்க. அனிருத் தான் இப்ப மியூசிக்கா. பிரகாஷ் ப்ரோ, இந்த D55 இருக்குல்ல, இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்துச்சுல்ல, அது இந்த வருஷமே ஆமா கன்ஃபார்மா ஆமா வந்துருமா? ஆமா, அதுதான் அடுத்த மாசம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. பிப்ரவரிலேயே ஷூட்டிங் ஆரம்பிக்க போற படம் அதுதான். அப்ப இயர் எண்ட்ல அந்த மாதிரி வரும். வந்துரும். ஏன்னா ஏப்ரல் 10 வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுஷோட அந்த கரை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த இயர் ரெண்டுல அதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பிரகாஷ் ப்ரோ, எனக்கு D55 டவுட். ஏன்னா எல்லாரும் தமிழ் நியூ இயர் டார்கெட் பண்ணி சில படங்கள்லாம் ரூமர்ஸ் போகுதுல்ல. இப்போ சப்போஸ் எலெக்ஷன் வந்து 3rd வீக் ஏப்ரல் 14 தான் லீவ் முடியுது, 15 வைக்கிறாங்கன்னா அந்த ஏப்ரல் 10 டேட்டுக்கு படம் வருமா, இல்ல எலெக்ஷன் முடிச்சுட்டு பாத்துக்கலான்ட்டு தள்ளி போட்டுருவாங்களா? ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னா பிப்ரவரிக்காக எல்லாமே வெயிட் பண்றாங்க. டேட்டை லாக் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து பிப்ரவரிக்காக வெயிட்டிங். ஏன்னா
பிப்ரவரி 20, 25 இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதுல உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். அங்கிருந்து நமக்கு 2 மாசம் முழுசா இருக்கு. அப்ப நம்ம ப்ரொமோஷன்லாம் அப்ப ஸ்டார்ட் பண்ணி இப்போதைக்கு எல்லாருமே சம்மர் சொல்லி வைப்போம், டேட்டை லாக் பண்ண வேணாம் அப்படிங்கிற மெயின் ரீசன். அங்க இருந்து 60 நாள் இருக்கு, நம்ம 60 நாளுக்கே போதும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாட்டை மாத்திக்கலாம். இப்போ ஒருவேளை மே எப்படின்னா எப்படி ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் எலெக்ஷன் வைப்பாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு கணக்குப்படி பார்த்தா மே 9ஆம் தேதி இல்லை மே 10ஆம் தேதி எலெக்ஷன் வச்சுக்கோங்க. மே 10ஆம் தேதி போட்டாங்கன்னா ஏப்ரல்ல எல்லா படத்தையும் இறக்கிடுவாங்க. அது இல்லைன்னா ஏப்ரல் எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் சீக்கிரம் வைக்கிறதா பிளான் வச்சுக்கோங்க. அப்ப ஏப்ரல் 19 எலெக்ஷன் வைக்க வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 19 ஏப்ரல் 10 படம் ரிலீஸ் பண்ணுவாங்க, தாராளமா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 19 மட்டும்தான் உங்களுக்கு லீவ் இருக்கும். அதுக்கு மேல ஏன்னா 10ல இருந்து பணப்புழக்கம் அதிகமா இருக்கனால அதுக்கு கண்டிப்பா அந்த பேச்சு இல்லைனாலும் படம் நல்லா ஓடுனாலும் ஏப்ரல் 10 தான் கரை லாக் பண்ணுவாங்க. ஏன்னா ஏப்ரல் 19 எலெக்ஷன் வைக்கதான் வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு எனக்கு தோணுது. பிரகாஷ் ப்ரோ, சொல்லு ஜனநாயகன். ஜனநாயகன் இப்போ ரிவைசிங் கமிட்டி போயிருக்காங்க ப்ரோ. இது எப்போ வரும் ரிசல்ட், என்னாச்சும் வாய்ப்பு இருக்கா? இன்னும் ரிவைசிங் கமிட்டி போலையே. நாளைக்கு அவங்க சொல்லணும், கோர்ட்டுக்கு போய் அவங்க கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்களா ப்ரோ? வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த கமிட்டி தானே போவாங்க. அபிஷியலா ஆயிடுச்சா? அபிஷியலா வந்துருச்சு அது நியூஸ், நான் பார்க்கவே இல்லையா. அவங்க அந்த கன்சிடர் பண்றாங்கன்னு தான் சொன்னாங்க, அந்த முடிவுல இருக்கு. ஏன்னா அவங்க கேஸ் அபிஷியலா வாபஸ் வாங்கினா மட்டும்தான் ரிவைசிங் கமிட்டி இவங்க வந்து அதை சஜஷன் பண்ணுவாங்க. இங்க இருந்து சஜஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அதை படம் பார்க்கறதுக்கு ஒரு டேட்டை லாக் பண்ணுவாங்க. அது வந்து நான் சொன்ன மாதிரி 3 நாள்ல இருந்து 3 வாரம் வரைக்கும் டைம் எடுக்கும் மேக்சிமம். சில சொல்லுவாங்க 60 நாள் வரைக்கும் டைம் இருக்கும்பாங்க. ஆனா பெரும்பாலும் 3 நாள்ல இருந்து 3 வாரத்துக்குள்ள கொடுத்துட்றாங்க ரிவைசிங் கமிட்டி சென்சார். அது இப்போ இவங்க கோர்ட்டுக்கு போனனால கண்டிப்பா கொஞ்சம் சீக்கிரம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஆனா ஃபர்ஸ்ட் இது பண்ணணும்ல, பேர் என்ன, வாபஸ் வாங்கணும்ல. வாபஸ் வாங்கி அதுக்கு சஜஸ்ட் பண்ணும். அடுத்த மாசம் ஜனநாயகன் அந்த டேட்ஸ் எல்லாம் எடுத்துருச்சா, சின்ன படம் எல்லாம் மாறிச்சு. இல்ல இப்ப ரிவைசிங் கமிட்டி போறதுனால எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. பிப்ரவரி 20 வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதாவது பிப்ரவரி 6, பிப்ரவரி 13 இந்த 2 தேதியும் பிரச்சனை இல்லை. பிப்ரவரி ரிலீஸ் ஆனா இப்ப எல்லா ப்ராசஸ் பண்ணா பிப்ரவரி 20 அல்லது 27 இந்த தேதி தான் அவங்க லாக் பண்ண முடியும். அப்ப நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல எல்லாமே டேட் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. பிப்ரவரி 20 தாய்க்கிழவி, பிப்ரவரி 27 எந்த டேட்டுமே இல்லை. இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 6, 13 ஏகப்பட்ட படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிரு. ஏன்னா அந்த இப்ப சென்சார் சரி 5ஆம் தேதி வாங்கினாலும் 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால எல்லாரும் என்னன்னா பிப்ரவரி 20 வரைக்கும் நமக்கு டேட் இருக்கு. அதனால பிப்ரவரி 20க்குள்ள எல்லா படத்தையும் இறக்கிறோம்னு சொல்லி எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க லைனா. உங்களுக்கு எலெக்ஷன் டேட் எலெக்ஷன் டேட் அதான் எலெக்ஷன் ப்ரோ, நீங்க முடிச்சிருங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, எலெக்ஷன் டேட் எல்ஐக்கு சென்சார் போகுதுன்னு சொன்னாங்களே, எல்ஐக்கு இன்னுமே வரல சர்டிபிகேட் எதுவுமே. சென்சாருக்கு படம் அனுப்பியிருக்காங்கன்னா வந்துச்சு, சென்சார் படம் ஆகுதுன்னா சொல்லவே இல்லையே. இல்ல பாத்துருவாங்களே பிரகாஷ், வந்துரும்ல நமக்கு சர்டிபிகேட். சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா 2-3 நாள் ஆகும். ஓகே சொல்லி இவங்க படத்தை இப்பதான் அனுப்பியிருக்கிறாங்க. படத்தை அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க வந்து படத்தை பார்க்கறதுக்கு ஒரு டேட்டை லாக் பண்ணுவாங்க. அந்த டேட்டை பார்த்துட்டு அவங்க ஓகே படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஃபியூச்சர் நடக்கிற கதைங்கிறனால அங்க நீங்க ஏதாவது அரசியல் அதாவது எப்படின்னா அரசியல்ல கொஞ்சம் மாற்றம் ஏதாவது வச்சிருந்து அதுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் இருந்தா சொல்லுவாங்க. இல்ல விஎஃப்எக்ஸ் ஏதாவது இருந்தா அதெல்லாம் பார்த்து சொல்லி தருவாங்க, அவ்வளவுதான். அது ஒரு 2-3 நாள் ஆகும். பிரகாஷ் ப்ரோ, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 3rd வீக் அதுக்கு மேலதான்ட்டு, அப்போ அந்த எலெக்ஷன் டேட் வந்துருச்சுன்னா அதுல பிரச்சனை ஆகும்ல? கண்டிப்பா ஆகுங்க. அதுல 2 விஷயம் இருக்கு. நார்மலா வந்து 2 விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு வந்து பிரச்சாரம் படத்துல இருந்தா அந்த படங்களுக்கு என்ஓசி வாங்கணும், தேர்தல் கமிஷனர்கிட்ட படத்தை போட்டு காமிக்கணும். அது ஒண்ணு. இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரச்சாரங்கிறதுல உங்களுக்கே தெரியும் என்னென்ன மறைமுகமா இருக்குங்கிறதெல்லாம். சரி, அதெல்லாம் வந்து நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனர் ஓகே சொன்னாலும் இன்னொரு ரூல் இருக்கு. எப்படின்னா ஒரு கட்சியோட தலைவர் அவர் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த படத்தை பிரச்சார படமா தான் வணக்கம். நார்மல் கமர்ஷியல் படம் நடிச்சாலுமே அதை அவங்க வந்து ஸ்ட்ரீம் பண்ண விடுவாங்களா இல்லைங்கிறது தெரியல. அதுக்கு ஒரு என்ஓசி வாங்கணும். அப்ப 2 கேட்டகரியிலுமே இந்த படம் லாக் ஆகும். ஆஃப்டர் எலெக்ஷன் வந்துச்சு, அதாவது எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த ரூல்ஸ் பிரகாரம் வந்து மாடல் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிற ரூல் பிரகாரம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லாக் ஆகும். படத்துல ஒரு பேரே டிவிக்கேன்னு வருது. கட்சி சார்பாக ஏதாவது வைக்கக்கூடாதுங்க. படத்துல ஒரு பேரே டிவிக்கு தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லி பச்சை குத்தி வைக்கிறார் வர டிவிக்கேன்னு. அப்ப பேரு படத்துல வந்து அந்த இரட்டை யானைகள் வர்றது, அப்புறமேட்டு இன்னும் 2-3 சீன் அந்த குறியீடுகளா சொல்லி இருக்கிறது. அதுக்கு மேல என்னன்னா கட்சியில பொருளாளரா இருக்காரா அவரும் படத்துல நடிச்சிருக்கிறாரு வேற. அந்த அருண்ராஜா அவரும் படத்துல நடிச்சிருக்கிறாரு. இப்படி பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆஃப்டர் எலெக்ஷன் தான் இந்த படத்தை ஸ்கிரீனிங் பண்றதுக்கு விடுவாங்க. அப்படி பார்த்தாலும் ஒண்ணு படம் முன்கூட்டியே வரணும், எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, இல்லைன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் தான் வரணும். நடுவில் அவங்க என்ன பண்ண போறாங்கிறத
ஆஃப்டர் எலெக்ஷன்னா அவங்க அதுல வச்சதே வந்து அது பயனில்லாத மாதிரி தானே இருக்கும். அது எந்த வகையிலயும் அவருக்கு எலெக்ஷன் வகையில ஹெல்ப் பண்ணாம அந்த மாதிரி தானே உங்களுக்கு இருக்கும். அவர் மோஸ்ட்லி விஜய் வந்து புஷ் பண்ணி இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரணும் தான் ஒன்னே ஒண்ணுதான், இந்த படம் நீங்க வந்து அரசியல் படம் கிடையாது, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி. என்னன்னா ஒரு புகழ்ந்து கேசரியோட ரீமேக். அந்த ரீமேக் ஒரு ஃபுல் பக்கா கமர்ஷியல் படம். அந்த படம் பார்க்கறதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அந்த கதையே போதுமானது. கூடுதலா அதுல அரசியல் அப்படிங்கிற ஜிகினா தூவப்பட்டிருக்கு. அது தூவப்பட்டிருக்க ஜிகினால எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணா படத்துல கொஞ்சம் கண்டிப்பா உண்மையாலுமே விஜய்க்கு பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா வந்து இப்ப ஏற்கனவே சொல்ற மாதிரி ஒரு கட்சிகளை தாக்கி பேசுறது, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இது மாதிரி அவருக்கு பாசிட்டிவா சில விஷயங்கள் இருக்காது, அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்டர் எலெக்ஷன் அது யூஸ் இருக்காதே தவிர படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு பெருசா வித்தியாசம் இருக்காது. ஏன்னா கமர்ஷியல் படம் தான். நீங்க கமர்ஷியல் படத்துல அது எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் தானே. எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருந்தா அது வேற. கமர்ஷியல் படம் பகவந்த் கேசரி ரீமேக் நீங்க எப்படி யாரு நடிச்சாலும் அதை பார்க்க பயங்கரமா செட் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து படத்தை பாதிக்கும்னா எனக்கு தெரியல. என்ன ஒண்ணு, அந்த ஃபுல் பாசிட்டிவ் விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவா மாறும், அவ்வளவுதான் தவிர பெரிய விஷயம்லாம் இருக்கு. அவர் நினைச்சதை கன்வே பண்ண முடியாம போகும், அதான. ஆமா ஆமா, எதுக்காக இந்த படம் எடுத்தாங்கிற கான்செப்ட் போயிடும், அவ்வளவுதான். சரி, ஏதோ ஒரு நல்வழியில அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும். எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு ஏப்ரல் 30 ரிலீஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி. பார்ப்போம் எப்ப என்ன டேட் லாக் பண்றாங்கன்னு தெரியல. சம்மர்ல வேற ஏகப்பட்ட படங்களை வேற லாக் பண்ணிருக்காங்க. எல்லாம் யார் அனௌன்ஸ் பண்ணாலும் சம்மர் 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 சம்மர். கரை, அரண்மனை, என்னது அதுதான் மூக்குத்தி அம்மன் 2, ஏகப்பட்ட படம் போட்டாங்க. பேய் படமே 2-3 படம் போட்டாங்க அந்த ஹாரர் கான்செப்ட்லயே. ஏன்னா அது மட்டும் இல்ல, பெட்டியும் மே 1 வருது டென்டேட்டிவ். இல்ல ஏப்ரல் 30னா 30ஆம் போல வந்துடும். 1ஆம் லீவு, மே 1 கவர்மெண்ட் லீவ், அப்புறம் சனி ஞாயிறு ஒரு 4 நாள் பேக்கடா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த மாசம் அவரோட பிறந்த நாளுக்குள்ள எப்படி இது பண்ணி கடைசி படத்தை அப்படி இந்த 2ல ஏதோ ஒரு டேட்டு தான் எனக்கு வரும். அப்ப வர்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் பல்தார். இல்ல அதுதான் சொல்றேன், ஒண்ணு அந்த டேட்டில் இந்த டேட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஏப்ரல் 30 பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா இருக்கும். ஒண்ணு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துடணும், இல்ல ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்துடணும், அவ்வளவுதான். எலெக்ஷனுக்கு முன்னாடி வாய்ப்பு இல்லை கமல். எலெக்ஷனுக்கு முன்னாடிங்கிற வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்டுக்கு முன்னாடி ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்துடணும். ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்தா அது எனக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்துடணும். பிரகாஷ் ப்ரோ 64ல ஸ்ரீலில வந்து பேரால என்ன கேரக்டர்? அவங்க நடிக்கிறாங்க, அது மட்டும்தான் உறுதியை தவிர வேற மற்றபடி எந்த விஷயமும் இல்லை. இன்னும் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க, மொத்தம் 3 ஹீரோயின் படத்துல. ஆனா கண்டிப்பா பேரா இருக்க வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இன்னும் 2 ஹீரோயின் சொல்லல. இன்னும் 2 ஹீரோயின்ல வந்து அந்த ஒரு ஹீரோயின் வந்து ஜோடியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஹீரோ படத்துல நடிக்கிறாருன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோக்கு தான் ஸ்ரீலீலா ஜோடியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது போக ஸ்ரீலீலாங்க, ஏங்க நீங்க வேற ஜோதிகா இன்னொரு ஹீரோயின் ஜோதிகா நீங்களே. இன்னொரு ஹீரோ இருக்கிறாருன்னாரு, அவருக்கு வந்து ஜோடியா வர வாய்ப்பு இருக்கு ஸ்ரீலீலா. அதே மாதிரி இன்னொரு ஆக்டர் ஒருத்தர் நடிக்கிறாரு, அந்த ஆக்டருக்கு வந்து இன்னொரு நடிகை இருக்காங்க, அவங்க ஜோடியா வராங்க. 3 பேரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 3 பேரு மொத்தம், அவ்வளவுதான். சரி அதெல்லாம் வரட்டும், ஃபர்ஸ்ட் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வரப்ப நான் பாத்துக்கலாம். பிரகாஷ் ப்ரோ, நீங்களா இந்த விக்ரம் படத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. என்ன படம்? ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுங்க. விக்ரம் நடிக்கிற படமா? அந்த போடி ராஜ்குமார் நாளைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தால, மியூசிக்கல் சொல்லி ஒரு ஹீரோயின் ஆன் போர்டுல ஸ்ருதிஹாசன் ஜோடி, அவ்வளவுதான். ஸ்ருதிஹாசன் ஜோடியா நடிக்கிறாங்க. இதை சொல்லலாமா இல்லைன்னா தெரியல, நீங்க கேட்டனால சொல்றேன், அவ்வளவுதான். போடி ராஜ்குமார் இயக்கத்துல ஸ்ருதிஹாசன் ஜோடியா நடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3 ஹீரோயின் பேசினாங்க, 3 ஹீரோயின் செட் ஆகல. இப்ப ஃபைனலா இவங்க ஃபைனல் பண்ணியிருக்காங்க. பிபிஹெச்கே படத்தோட மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்றாரு. படத்துடைய
ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வேற ஒரு ஷூட்டிங் போறதுக்கான ஒரு ஒர்க் பண்ணுவாங்கல்ல. லொகேஷனை லாக் பண்ணிட்டு அந்த லொகேஷனுக்கு எப்படி எத்தனை நாள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஒரு பிளான் நடந்துருக்கு. அந்த பிளானோட ஒர்க் இன்னும் 2 நாள்ல முடியும். 2 நாள்ல முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. என்னைக்கு ஷூட்டிங் போறாங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. ஷூட்டிங் போயிடுவாங்க. அதாவது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் ஷூட்டிங் போறாங்க. அடுத்த வாரம் தேதியே வந்து 29 ஆயிடுச்சுல, அடுத்த வாரம் ஷூட்டிங் போறாங்க. அதுக்காக தான் வந்து ப்ரொடியூசர் வந்து இப்போ இந்த வீக் வந்து ஸ்ருதிஹாசனை பார்க்க மும்பை போனாரு. இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து இப்போ அவங்க அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ நேற்று பர்த்டேக்கே விட்டுருக்கலாம். நேற்று பர்த்டே இன்னைக்கு பர்த்டே நேற்று தானே, நேற்று விட்டுருக்கலாம் அந்த அப்டேட்டை. மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குன்னே 2 பேஜ் கிரியேட் பண்ணி இவங்களே விட்டுட்டு இருக்காங்களே ஃபேன்ஸ்க்கு. ஆமாம், அது தனி காமெடி. அது வேற நேற்று போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எங்க ஊர்ல வந்து மாயா சபா ரிலீஸ் ஆகுது. திருச்சியில ஷோ போட்டுக்கிறாங்க. நாளைக்கு போயிடலாமான்னு யோசிக்கிறேன். நாளைக்கு 6:30 ஷோ போட்டா ஸ்பேஸ் போட முடியாது. இல்ல 10:15 ஷோ இருக்கு. ஸ்பேஸை முடிச்சுட்டு போயிடலாமான்னு பாக்குறேன். அதுக்கு அந்த படம் நாளைக்கு வந்து எல்லா படமும் போட்டிருக்கான் திருச்சியில. என்னன்னா வந்து மருதாணி 3 போட்டிருக்காங்க. மருதாணி 1 பார்த்ததோட இருக்கு. 2 பார்க்கவே இல்லை இன்ன வரைக்கும். இல்ல பார்த்தனா இல்லையா ஞாபகமே இல்லை. அது போட்டிருக்கான் மருதாணி. சரி ரைட்டு. அடுத்து மார்க்கு திரும்ப ரீலீஸ் ஆகுது. கருப்பு பட்ச லாக்டவுனு. இறைவியா? இறைவி கேள்விப்பட்டு இதுனா திரைவி முனிஸ்காந்த் நடிக்கிற படம். அனப்பாவத்தை இது ஒரு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதா? ஐயோ. சரி ப்ரோ, வேல்பாரி வந்து பென் மூவிஸ் வந்து ப்ரொடக்ஷனும் அவரோட டைரக்ஷன் ரன்பீர் அண்ட் சியான்னு சொன்னாங்களே, உங்களோட கருத்து? ரன்வீர் கன்ஃபார்ம் நடிக்கிறாரு. சியான் தெரியல. ரன்வீர் நடிக்கிறாரு. படம் அங்கேயே சொல்லி முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான், விட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த படத்தை வந்து எந்தெந்த வகையில வந்து உங்களால அவங்க வந்து வேணா விடுங்க. நம்ம வாய் நல்ல வாயா வைப்போம். விக்ரம் நடிக்கிறாரா இல்லையானா நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். இப்போ வரைக்கும் இல்ல. ஓகேவா? இப்போ வரைக்கும் இல்ல. விக்ரம் நடிக்கிறாரா இல்லையா நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணியே சொல்றேன். ஓகே, இன்னைக்கு அவங்க சொல்றேன். விக்ரம் பண்றாரு. அது போய் தெலுங்குல ஒரு யார்கிட்ட பேசிட்டு இருக்கதா சொன்னாங்க. இல்ல, ரன்வீர் சிங் நடிக்கிறாரு அது தெரியும். ஏன்னா வந்து அவங்க அந்த பெண் மீடியா அவங்க தயாரிக்கிறதே ரன்வீர் சிங் வச்சுதான் எடுக்கணும்னு அவங்க தயாரிக்க வந்திருக்காங்க. பட் விக்ரம் நடிக்கிறாரா இல்லையாங்கிறது இப்போ வரைக்கும் இல்ல. நாளைக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஆல்ரெடி கேட்டதான் சொல்லிட்டீங்களான்னு தெரியல. அது 2 பாட்டுக்குள்ள அடக்கி அதை கம்ப்ரஸ் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணி எடுக்க முடியுமா? கேட்டா இல்ல, சிம்பிளா சொல்றேங்க. சங்கர் எடுக்காம இருந்தா இந்த படத்தை 2 பாட்டுல எடுக்க முடியும். சங்கர் எடுக்காம இருந்தா. சங்கர் வந்து முக்கியமான எசன்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு பிரம்மாண்டத்துக்கான எசன்ஸை மட்டும் படத்தை சேர்ப்பாரு. கண்டிப்பா பொன்னியின் செல்வனுக்கு 2ல என்ன ஆச்சோ அது நடக்குங்க. ஏன்னா பொன்னியின் செல்வன் 1ல வந்து நிறைய பேருக்கு கதை தெரியல. அதனால வந்து அது அவங்களுக்கு அது ஒரு வியப்பா இருந்துச்சு. கதை படிச்ச ஒரு புக்கு ஆர்வலரா, முக்கியமா அந்த கதை படிச்ச நாவலோட விருப்பம் ரசிகனா எனக்கு வந்து அந்த பொன்னியின் செல்வன் 1 வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான். நான் வந்து தேட்டர் விட்டு வெளியே வந்தோடனே என்கிட்ட ஒரு 10-20 பேர் ஃபோன் அடிச்சாங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொன்னேன். எனக்கு ஆவரேஜ் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த 9 பேர் புக்கு படிக்காதவங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக ஆக மொத்தம் புக்கு படிக்காதவங்களும் நல்லா இருந்துச்சு. அப்போ நமக்கு ஓகே தான். நமக்கு அதுல ஒர்க்கிங் பிரச்சனை இல்லை. ஆனா பார்ட் 2ல எனக்கு முழு ஏமாட்டோம். பார்ட் 2ல வந்து டோட்டல், அது முக்கியமா கிளைமேக்ஸ்லாம் வந்து ஏத்துக்கவே முடியல. அந்த மாதிரி வந்து ஏமாற்றம் இதுல வேற மாதிரி வரும். அதுல என்னன்னா விசுவல்ஸ்ல பிரம்மாண்டம் இல்லைங்கிற ஏமாற்றம் வந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா விசுவல்ஸ்ல மட்டும்தான் பிரம்மாண்டம் இருக்கு, மத்தபடி வேற ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி வந்துருங்கிறதா எனக்கு சங்கர் எடுக்கிறாங்க. இது வந்து வேற யாராவது எடுத்தா நல்லா இருக்கும். இல்ல சங்கரே எடுக்கிறாருன்னா 2 பாட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொன்னேன். ஆல்ரெடி வந்து உங்களை ரைட்டரா வச்சுக்கணும். ஆனா இருங்க, நான் ஒண்ணு சும்மா ப்ரோ பண்ற காமெடி நம்ம பண்ணா செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றேன், நம்ம அந்த அளவுக்கு ஒர்த்து இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயமே அது. நான் சொல்றேன், நான் உறுதியா சொல்றேன், என்னால சொல்ல முடியும். ஏன்னா 2 விஷயம் இருக்கு. நம்ம எழுதின கதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம வந்து அது என்ன வேணா மாற்றம் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணலாம். அடுத்தவங்க பண்ற படத்தை படமா எடுத்துட்டாங்கன்னா அதை குறை சொல்லலாம் ஈஸியா. அல்லது ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்ல இருக்குன்னா இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லைன்னு மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர, இந்த இடத்துல வந்து இதை நீங்க வந்து இப்படி மாத்துங்க அப்படி மாத்துங்க சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயமே அது எந்த ரைட்டுக்குமே முடியாது. அது சும்மா எல்லாத்தையும் சொல்லலாம், இது மாத்துங்க, நான் ஃப்ரெண்டா இருந்துக்கும்போது சொல்லலாம். மற்றபடி அதெல்லாம் வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். ஆனா நான் இந்த நாவலை படிச்சு, இந்த நாவலை பிடிச்சி நான் இந்த படமா எடுத்தா என்னென்ன சீன்ஸ் வைக்கலாம், என்னென்ன சீன் எடுக்கலாம் அப்படின்னு
ஒரு பிலிம் ஃபார்மேட்டுக்கு ஒரு மாத்தி வச்சிருக்கேன்னு சொல்ல பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பா 2 பார்ட்ல எடுக்க முடியும். அது எடுக்க முடியும். அந்த வருஷம் கண்டிப்பா எடுக்க முடியும். அப்படி சங்கர் ஏதோ எமிட் பண்ணிருக்காரு, ஏதோ இது பண்ணிருக்காருன்னு தெரியல. எமிஷன் நமக்கு தெரிஞ்சாதானே பண்ண முடியும். என்னெல்லாம் கேட்டா அட்லீகள் இந்த படத்தை கொடுத்து 3 வருஷம் டைம் கொடுத்து கேட்கிற பட்ஜெட்டை கொடுத்தா நம்ம நினைக்கிற வேல்பாரி அப்படியே வரும். சங்கர்கிட்ட போயிட்டு அவர் இப்ப இந்த படத்துல வந்து பாட்டு எல்லாம் கதைக்கு தான் வரும். 2 இடத்துலதான் பாட்டு உங்களுக்கு பிரம்மாண்டம் தேவைப்படும். அந்த கூத்து நடக்கிற 13 நாள் கூத்துல 5 நாள் கூத்துக்கு பாட்டு தேவைப்படும். அந்த 5 கூத்துக்கே ஒரு ஒட்டுமொத்த பட்ஜெட்டை இழுத்து விட்டு சோழியை முடிச்சு விட்டு போயிடுவாரு. அப்புறம் எங்க நீங்க வந்து படத்தை எடுக்கிறது? அதுவும் நீங்க ரன்வீர் சிங்கை எடுத்து இந்த எந்த கதாபாத்திரத்துல ரன்வீர் சிங்கை யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்லுங்களேன். நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, வேல்பாரி கதையை என்கிட்ட கேட்ட ஆட்கள் சொல்லுங்க. ரன்வீர் சிங் எந்த கதாபாத்திரத்துக்கு இந்த படத்துக்கு பொருத்தமா இருப்பாரு? நீலர் மாதிரி கேரக்டருக்கு செட் ஆவாரு. ஓகே, வேற யாராவது சொல்லுங்க. சரி, நீங்க நான் உங்கள்ட்ட கேட்கற திரும்ப ஃபைனல் கேள்வி இது. வேல்பாரியில யார் நடிச்சா நல்லா இருக்கும்? சியான் விக்ரம். எனக்கு எப்பவுமே மைண்ட்ல சியான் விக்ரம் தான் இருக்கு. நான் ஒருத்தர் சொல்லுவேன், இது எவ்வளவு பேருக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியல. எனக்கு என்னமோ இனி விக்ரம் பண்றதை விட அருண் விஜய் இப்ப பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஐயா இல்லைங்களா? சரி, அவரு நான் அருண் விஜய் இருக்காருல்ல, கிட்டா நல்லா கொஞ்சம் ஆள் சொல்றேன். இந்த அருண் விஜய் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்காக அவர் நடத்துற ஸ்பேஸ்ல போய் எனக்கு இது ஒரு விஷயத்த சொல்ல போனேன். என்ன சொல்ல போனேன்னா, என்ன சொன்னேன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். நீங்க ஏன் இப்படி ஒரே மாதிரி நடிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் ஒரு டைரக்டா அப்படி சொல்லிட முடியாதுல்ல. அதுக்காக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தடையற தாக்க, மலை, அப்புறம் தடம், இந்த படங்கள்லாம் ஒரு அருண் விஜய் இருப்பாரு. அந்த அருண் விஜய் ரொம்ப நார்மலா இருப்பாரு. அவர் நார்மலா நம்மள ஒருத்தரா இருப்பாரு. தடையற தாக்கவா இருக்கட்டும், இல்ல மலைங்கிற கமர்ஷியல் படமா இருக்கட்டும், இல்ல மாஞ்சவேலு படமா கூட இருக்கட்டும், அது கொஞ்சம் ஓவர் போர்டா இருந்தாலும் அது நமக்குள்ள வாழ்ற ஒருத்தன், அவ்வளவுதான். அப்படித்தான் தெரியும், கதாபாத்திரங்களா தான் தெரியும். அது தடம்ல உள்பட அப்படிதான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் எண்ணெயந்தாளுக்கு அப்புறம் தான் இந்த தடம்லாம் வந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த எண்ணெயந்தாள்ல ஒரு ஸ்டைல் பண்ணி ஒரு விஷயம் பண்ணார்ல, அதை அவர் ரிப்பீட்டடா சில படங்கள்ல பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. முக்கியமா அவர் வில்லன் அடிக்கிற படம் பூரா பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சிலிப்பு, அது உடம்பு ஒரு நஞ்சு நிமித்திட்டு போய் ஒரு சிலிப்பிட்டு ஒரே மாதிரி இருக்குது. அதைத்தான் சுத்தி வளர்ச்சி தடையற தாக்க, தடம், இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க வந்து நார்மல் ஒரு அருண் விஜயா இருந்தீங்கல்ல. விஜயகுமாரோட பையன் அருண்குமாரா இருந்தப்போ ஒரு மாதிரி, அப்புறம் அருண்குமார்ல இருந்து அருண் விஜயா மாறினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் அருண் விஜய்லயே இருந்து தடையற தாக்கு அப்புறம் ஒரு மாதிரி, இப்படி மாறுற ரூட்ல என்ன இருந்ததுக்கு அப்புறம் மாறின ரூட் பூரா நீ சொல்ற ஸ்டைலிஷ் ரோல் தானே எடுக்கிறீங்க. ஏன் ஸ்டைலிஷ் ரோலாவே எடுக்கிறீங்க? கிட்டத்தட்ட மாஃபியா, அப்புறமேட்டு வந்து இந்த ஒரு படம் போன வருஷம் பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்ல, மிஷன் சாப்டர் 1, இப்ப இந்த ரெட்டத்தலை, அதுக்கு முன்னாடி வந்து இட்லி கடை, இது எல்லாத்துலயும் அவரோட பாடி லாங்குவேஜ் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இருக்கு. இதுதானே அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு உள்ள வந்து, அண்ணா வந்து நீங்க வந்து கமர்ஷியலுக்கும் பர்ஃபெக்டா இருக்கீங்க, மாஸ் லுக்குக்கும் பர்ஃபெக்டா இருக்கீங்க, கிளாஸ் லுக்குக்கும் பர்ஃபெக்டா இருக்கீங்கன்னு பிரகாஷ் சொல்றாரு அப்படின்ட்டாரு. நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் வந்து, அவரை வந்து கொஞ்சம் கிரிட்டிசம் பண்றோம், அது கிரிட்டிசம் பண்ணாம பண்ணணும். அவர் கொஞ்சம் நம்ம சொல்ல வர விஷயம் கம்மியானா போதும். ஏன்னா அவர் திரும்ப ஒரு நார்மல் ஒரு கமர்ஷியல் படம் நடிக்கணும். அவர் பழைய ஜோனுக்கு போகணும். அவர் ஸ்டைலிஷான ரோலுக்கு போகக்கூடாதுங்கிறது தான் நான் அருண் விஜய் சொல்ல வந்த விஷயம். அவருலாம் வேல்பாரிக்கு செட்டே ஆக மாட்டாருங்க, ஒரு துளி கூட செட் ஆக மாட்டாரு. சரி, வேற சொல்லுங்க, வேற யாராவது சொல்லுங்க, வேல்பாரிக்கு யாரா செட் ஆவாங்க? சூர்யா. எனக்கு இல்ல பிரகாஷ் ப்ரோ, இந்த அளவுக்கு நான் யோசிக்கல. டப்புனு இந்த பிசிக் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்து சொல்லிட்டேன். அது மட்டும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான், ஆமா இல்ல மாஃபியா எல்லாம் அந்த ஆள் ஒரு மாதிரி வித்தியாசமா பண்றேன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. பிரகாஷ் ப்ரோ, சூர்யா. சொல்லுங்க. ஓகே, ஒரு சாய்ஸ் வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். சூர்யா ஒரு சாய்ஸ் வச்சுக்கலாம். சரி, அடுத்தது ஒரே நிமிஷம் பிரகாஷ். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்களேன். நீங்க எல்லாம் என்னன்னா, ஒரு 6 பேக் வச்ச ஹீரோ, ஒரு ஆஜானுபாகமான ஹீரோ அப்படி மட்டும் யோசிக்கிறீங்க. நான் சொல்ற ஒரு விஷயம் வாங்க, பாரிக்கான குணம் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், அவன் வந்து அவனுக்கு ஃபைட்டுங்கிறதே ஒரே ஒரு ஃபைட்டு தான். ஓகேவா? ஒண்ணு வந்து காலமன் கூட நடக்கிற அந்த ஃபைட், அதான் முதல் ஃபைட்டே.
அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல முழுக்க 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 பின்னாடி இருந்து எங்கிறவங்க தான். அவன் ஹீரோக்கு ஃபைட்டே இல்லாத, ஆனா அவனோட பெருமையை இந்த புக்கு பூரா, இந்த கதை பூரா, படம் பூரா பேசப்படுற ஒரு கதாபாத்திரம். அவன் தான் பின்னணியில இருந்து எல்லாமே பண்ண போறான். அப்படிதான் நீங்க யோசிக்கணும். நீங்க ஒரு ஒரு ஹீரோ பிரகாஷ் ப்ரோ கார்த்தி இருங்க, அதுக்கு அப்புறம் அடுத்தது வரேன். நீங்க டக்குனு கார்த்திக்கும் போயிடுறீங்க. அடுத்து அந்த ஹீரோக்கு வந்து கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு. ஓகேவா? அந்த 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 ஆங்கிள் யோசிக்கணும். இந்த ஹீரோக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு. அவன் சொல்றத எல்லாரும் மதிக்கிறாங்க. அவனுக்கு கீழே ஒரு பல கூட்டங்கள் அவனுக்கு தலைமையை ஏத்து நடத்திருக்கு. அவனுக்கு கீழே பல இன குழுக்கள் பிரிஞ்சு கிடக்கு. அவன் பல பேத்துக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி ஒரு இமேஜ். பட் அவன் பிசிக்கலாவும் ஃபிட்டா இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஏஜ்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வயசு கம்மியாவும் இருந்துடக்கூடாது. ஏன்னா வயசு கம்மியா இருந்துட்டா வயசு பொண்ணுக்கு அப்பாங்கிற லுக்கு போயிடும். வயசு ரொம்ப கூட ஆயிட்டா அந்த பிளாஷ்பேக் மேட்ச் பண்ண முடியாது, காதல் கதைகளை மேட்ச் பண்ண முடியாது. அதுக்கு மேல என்னன்னா அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கு நீங்க இது யூஸ் பண்ண அந்த ஒரு இது போயிடும், கம்பீரம் போயிடும். அப்ப நீங்க அதை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் அந்த கதாபாத்திரத்தை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்படி யோசிச்சு பாருங்க. ஆனா நீங்க சொல்றது ஃபுல்லா விக்ரமுக்கு தான் மேட்ச் ஆகுது பிரகாஷ் ப்ரோ. ஏகேக்கு மேட்ச் ஆகுது. அதான் இல்ல, நீங்க என்ன எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி பார்த்துட்டு உங்க சாய்ஸ் ஃபுல்லா சொல்லுங்க. நான் என்னைக்கு வேல்பாரி அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா வருதோ, சங்கர் ஒரு ஹீரோ அனௌன்ஸ் பண்ணுவாரு, அப்போ வந்து நான் ஒரு ஹீரோ சொல்றேன். அதுக்கான காரணம் எல்லாத்தையும் சீன் பை சீன் நான் விளக்க சொல்லி என் மைண்ட்ல ஏன் அப்படின்னு எல்லாரும், அதாவது எந்தெந்த சீனுக்குலாம் இது பொருத்தமா இருக்கும், இப்படி எல்லா அந்த கதைக்கெல்லாம் பொருத்தமா இருக்கும் பர்ஃபெக்டா சொல்றேன். பல்தான் நடுவுல எங்க சைடு வந்தீங்கல்ல, நாங்க பண்றோம். ஆனா அட்லியோ ராஜமௌலியோ அந்த படத்தை எடுத்தா மாவீரன் பரணி வந்துட்டு அப்படியா, முடியாது. மாவீரன் பரணி வந்துட்டு அப்படியா, ரெக்வெஸ்ட் காமிக்கதான் பாருங்க. இல்லைன்னா இது பண்ணுங்க. எனக்கு மேல பரணி டிபியே காமிக்கலையே, என்ன அநியாயமா இருக்கு. ஸ்பீக்கர்ல காமிக்கிறது. சரி பரணி, ஒரே வார்த்தை சொல்லுங்க பரணி, வேற எந்த கேள்வியும் கிடையாது. ஒரே வார்த்தை, வேல்பாரி யாரு ஹீரோ நடிக்கணும் உங்க சாய்ஸ். நான் 100 கோடி கொடுத்தாலும் இந்த மைண்ட்ல இருந்து மாற மாட்டேன், இந்த ஒரே ஹீரோ தான் நடிக்கணும் பிக்சடு அப்படின்னா யாரு? பரணி ப்ரோ அவர் சொன்னது கேட்டுச்சா? டெக்னாலஜினா ரொம்ப ஈஸி. என்ன சொல்றாரு ஐயா? பிரேக் ஆகுதுயா, பேசுறது எதுவுமே கேட்கலையா பரணி ஐயா? லோவா கேக்குது. பிரகாஷ் ப்ரோ அவர் என்ன சொல்றாருன்னா கமலஹாசன் மோட்ல பேசிட்டு இருக்காரு. ஏதோ டிஏஜிங்லாம் சொல்றாரு. கமலஹாசனே ஒரு வரி பதில் கேட்டேன் பரணி, ஒரு வரி பதில் கேட்டேன். ஹீரோ பேர் மட்டும் கேக்குறாரு அவரு, வேற எதுவுமே இல்ல. நீங்க அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். யாரா பேசுறாங்களா? இல்ல சரி பிரகாஷ் ப்ரோ, அப்படின்னா மாவீரன் கேக்குதா? இப்ப தெளிவா கேக்குதா? கேக்குது பரணி ப்ரோ, கேக்குது. நான் அதான் ரஜினிகாந்த் தான் சொன்னேன். நான் வந்துட்டு என்ன சொன்னேன்னா, இந்த பிளாஷ்பேக் போர்ஷன் தான் வந்து டிஏஜிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவ்வளவுதான். எனக்கு அவர் ஓகேவா இருக்குன்னு தோணுது. ஒரு குரூப்புக்கு லீடர்னா நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய ஸ்டார்ஸை ஒரு 4-5 ஸ்டார்ஸ் தான் பார்ப்போம். ஸோ அவங்கள தவிர வேற யாரும் வச்சு போகவும் முடியாது. அதனால வந்துட்டு எனக்கு இந்த ஒரு 4-5 பேர்த்துல எனக்கு அவர் கொஞ்சம் நல்லா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு. இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு பண்ணா ஓகே தான். அது 1-2 ஃப்ரேம்ல ஃபிட்டா காமிக்கணும்னாலும் அது நல்லா காமிச்சிடலாம். இந்தியன் 2 கிளைமேக்ஸ்ல காட்டணும். ஐயோ ஏங்க நீங்க வேற அதை வேற ஞாபகப்படுத்திக்கிட்டு, நான் வேற மாதிரி யோசிச்சுட்டு சொல்லுங்க. நான் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். டக்குனு இந்தியன் 2 சொன்னோன்னே எனக்கு அது கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. பரணி ப்ரோ எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இது வந்து நம்ம ஸ்பீக்கர்ல இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு, ஏன் ரஜினி பிளாஷ்பேக் எஸ்கேவை போட்டுக்க கூடாது? இல்ல வேணாம், ரஜினி பிளாஷ்பேக் ரஜினியை போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது செட் ஆகாது. இல்ல கேக்குதா ப்ரோ? பிளாஷ்பேக்னு போறப்போ ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்றப்போ
வேற ஒரு ஹீரோ வந்து ஃபிளாஷ்பேக்ல நடிக்கிறாருன்றப்போ கண்டிப்பா செட் ஆகாது. சைல்ட் ஏஜ் அதெல்லாம் செட் ஆகும். பட் ஆனா வந்து இது சத்தியமா செட் ஆகாது. ஏங்க பவர் பாண்டியில செட் ஆச்சுலங்க. கரெக்ட். அது ரொம்ப இதா இருந்துச்சுல்ல, அவ்வளோ எங்காவா காமிக்க போறாங்க. நான் சொல்றேன் அப்படி ட்ரை பண்ணலாம்லங்கிறேன் உங்களுக்கு. எனக்கு அதுல இப்ப பெருசா ரெண்டு உடன்பாடு இல்ல. ரெண்டு சூப்பர் ஸ்டாரும் ஒரே படத்துல இருக்காங்கல்ல. இல்ல 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 இல்ல, இல்ல, வேணாம் வேணாம் சரி வேணாம். பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொன்னதை வச்சு ஏன்னா கதாபாத்திரங்கள் நீங்க நிறைய சொன்னதை வச்சு ம். அதுக்கு சினிமா விட்டு போயிட்டாரு அவருதான். இன்னொன்னு வந்து ஏகே. ஏன்னா நீங்க சொன்னதுல ஃபைட்டு கிடையாது. பட் அவங்களோட கெப்பாசிட்டிக்கு நீங்க சொன்னீங்கல்ல, இவங்க கீழே தான் எல்லாரும் இருப்பாங்க, இவங்க சொன்னா கேட்பாங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கிறது வந்து இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு கேரக்டரியில தான் வருவாங்க. அந்த இவங்க ரெண்டு பேருமே ஒரு பொண்ணுக்கு அப்பாவும் நடிக்க முடியும். இவங்க பண்ணலாம். இவர் ஒன்னு இல்லாத ஏகே, இன்னொன்னு யார் ஏகே பல்தான்? ஸ்ட்ரைட்டா போலாம். இன்னொன்னு யாரு பல்தான்? ஏகே, இன்னொருத்தர் யாரோ சொன்னீங்க. எங்க அண்ணன் தான். விஜய் சொல்றாருங்க. தெளிவா சொல்றாரு. ஓகே ஓகே. பாலிடிக்ஸ் போயிட்டாரு. எனக்கு ஏகே கரெக்டா தான் ப்ரோ இருப்பாரு. சரி, மத்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்க சொல்லுங்க பாப்போம். வேல்பாரிக்கு யாரு ப்ரோ கரெக்டா இருக்கும்? அதைத்தாங்க பேசிட்டு இருக்கோம். அது நீங்க சொல்லுங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிரகாஷ் ப்ரோ ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, வேல்பாரிக்கு லேட்டா முன்னாடி வந்த இந்தியன் ப்ரோ. 3 ரிலீஸ் ஆயிருமான்னு. வேல்பாரிக்கு முன்னாடி இந்தியன் 3 ரிலீஸ் ஆனா வேல்பாரி எடுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு ஓகேவா? கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு பிரகாஷ் ப்ரோ. இல்ல, கமெண்ட்ல கேட்டவங்க கேட்கிறாங்க. வேல்பாரிக்கு முன்னாடி இந்தியன் 3 ரிலீஸ் ஆனா வேல்பாரிக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்த பென் ஸ்டுடியோஸ் இப்ப இருக்கிற மனநிலையை கூட விட்டுட்டு போயிருவாங்க. சரி, ரைட். நெக்ஸ்ட் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். ஏற்கனவே சொன்னதுதான். வேல்பாரியில சியான் விக்ரம் நடிக்கல. ஓகேங்களா? அது ஏற்கனவே நடிக்கிறாரா இல்ல நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். இது வரைக்கும் டவுட் தான், அவர் நடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப கன்ஃபார்மாவே சொல்றேன், அவர் நடிக்கல. அது உறுதியா சொல்றேன். வேற யாரோ கிளப்பி விட்டாங்க. நீ யாரு கிளப்பி விட்டது? அதை விக்ரம் நடிக்கிறாங்கன்னு 3 பேர் கொண்ட 3 குழு பேர். வந்து ஓகே 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 ஓகே. இல்ல நடிக்கல, அவர் நடிக்கல. அவர்கிட்ட அந்த டிஸ்கஷன் போகலையா? ஓகேங்களா? கன்ஃபார்ம். பரணி சூர்யா bro, சைடும் அதெல்லாம் போகலன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம் பிரகாஷ் ப்ரோ. ஏங்க 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 நல்ல கேரக்டர் தான். நல்ல கனவு கதாபாத்திரங்க. அது நீங்க என்ன அட்லி ஒண்ணுன்னா வச்சு சங்கர் எனக்கு தவிர வேற யார் எடுத்தாலும் நீங்க கண்டிப்பா என்ன அதுதான் பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி அட்லினா ஓகே, சூர்யா பண்ணலாம். அட்லி, ராஜமௌழி, இல்ல வேற சங்கரை தவிர ஒரு ஃபர்ஸ்ட் படமா யாராவது வேல்பாரி எடுக்கிறாங்கன்னா கூட இல்ல. பண்ணிட்டு இன்னொன்று இருக்கு. எப்பவுமே வந்து சங்கருக்கு வந்து ஒரு சிறந்த கதை கிடைச்சிச்சுன்னா அது கண்டிப்பா விஷயம் சூப்பரா பண்ணிடுவாரு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ஒண்ணுன்னா அவரு இந்த எதை சேர்க்கறது எதை நீக்கிறதுன்னு ஒரு குழப்பம் வரும்ல. அதை எதை நீக்கம் பண்றாருங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் எதெல்லாம் சேர்க்கிறாருங்கிறது முக்கியம். சேர்க்கறத விட நீக்கம் பண்றது ரொம்ப 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 முக்கியம். அது எதெல்லாம் நீக்கம் பண்றது. ஏன்னா இங்க வந்து பல கதைகள் வந்து பல கிளை கதைகளோட தொடர்புடையது. ஓகேவா? அந்த கிளை கதைகளை இருந்து ஸ்கிப் பண்ற எதை ஸ்கிப் பண்ண முடியும்னு இருக்குல்ல. இப்ப நான் வந்து ஸ்கிப் பண்ண ஸ்டோரியிலேயே உங்களுக்கு ஏதோ கிளை கதையில் எந்த, அதாவது மெயின் கதையில் எந்த சந்தேகம் வராத அளவுக்கு நான் ஸ்கிப் பண்ணிருப்பேன். உங்களுக்கு ஸ்பேஸ்ல சொன்னதே நான் வந்து ஜஸ்ட் கதையை சொல்லும் போதே இது அப்புறமேட்டு பார்க்கலாம், இதை கடைசியா பார்த்துக்கலாம், இது அப்புறமேட்டு முடியும் போது சொல்றேன் அப்படின்னு சொல்லி சில கதையெல்லாம் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்களா? அப்படி ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு மெயின் கதை ஃப்ளோல எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு தானே போனேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஸ்கிப் பண்றதுன்னு இருக்கு. அதை கரெக்டான அளவுல ஸ்கிப் பண்ணிட்டா ஒரு இந்தியாவில் ஒரு எப்படி சொல்றது சூப்பரான ஒரு விஷுவல் பிரம்மாண்டத்தை பார்க்கலாம். அது சங்கர் பண்ண முடியும். அதுக்கு நீங்க சூர்யா வந்து நடிக்கிறாருன்னா ஏன் பயப்படுறீங்க? ஆனா என்ன அங்க அவர்லாம் கதை போயிருக்கேன். ஏன்னா அவர் ஏற்கனவே இப்பதான் கங்குவா பட்டாரு இல்ல, ஏமி அந்த போய் 3 வருஷம் மாட்டிக்கிட்டு நல்லா பண்ண மாட்டாரு. மெய் சங்கர் தவிர யார் பண்ணாலும் ஓகே இல்லையே, மணிஷா பண்ண ஓகேவா மீ? பல்தான் ஏன் பல்தான் அவ சொல்லாவே சொல்றீங்க? நல்ல வார்த்தையே பேச மாட்டீங்களா? பல்தான், அட்லி, ராஜமௌழின்னு இப்படி ஏதாவது சொல்லலாமே. மணிரத்னம், சங்கர்ன்ட்டு போறீங்க. அவங்க எல்லாம் எதுக்குமே சூர்யா வச்சு பண்ண போறாங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் வந்து ஏன் கேட்டேன்னா, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களா 50வது படத்தை பெருசா பண்ணணும்னு ட்ரை பண்றாரு, பெரிய பட்ஜெட்ல பண்ணணும்னு பாக்குறாரு. அதான் பெண் மூவிஸ் கூடயும் சூர்யா கொஞ்சம் க்ளோஸான ஆள் தான். அதனால ஏதாவது இந்த சைடு ரூட்டை திருப்பி விட்டுருவாரோன்னு ஒரு பயம், வேற ஒண்ணும் இல்லை. சரி பரணி ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க. சிவகுமார் முருகேசன் எஸ், ஆமா. ப்ரொடக்ஷன்ல டைரக்ஷன்ல நடிக்க போறாருங்க, உண்மையா? அந்த நியூஸ் எனக்கு தெரியல. நான் வந்துட்டு எனக்கு தெரியல ப்ரோ. இல்ல புரியல, மறுபடியும் ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆனா உண்மைதான். ஆனா நான் சொல்ல மாட்டேன்னு மாதிரி சொல்ல வந்தீங்க. இல்ல 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 எனக்கு தெரியாது. சரி ஓகே, இப்ப கன்ஃபார்ம் தான் மயிலங்க. அப்ப கன்ஃபார்ம் தான் மயிலங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல
ஏங்க அஜித் பத்தன் எனக்கு தெரியாதுன்ற எனக்கு கன்ஃபார்ம் பண்றீங்க, புரியல. கன்ஃபார்ம் நீங்க இப்படி நீங்க இல்லன்னா டக்குன்னு இல்லன்னு இருப்பீங்க. நீங்க இப்படி இழுக்கும் போதே வந்து சொன்ன ஏதோ ஆயிருமோன்ட்டு ஒரு இதுல இருக்கீங்க. சரி ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட விடுங்க. ஐயோ சீரியஸா தெரியல அஜித் பத்தன். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேணா நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன். எனக்கு அந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்குமே புதுசா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் எனக்கு வந்து ஷுவர் என்னன்னா, அந்த நியூஸ் நான் பார்க்கும்போது எனக்கு புதுசா இருந்துச்சு. இந்த சென்ஸ் எனக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். அந்த தாய்க்கல்வி படம் பத்தி எனக்கு தெரியும். அது வந்து ஒரு நல்ல படம் ஆக்சுவலா. ஓகே, மேபி வந்துட்டு அதை பார்த்துட்டு வாய்ப்பு கொடுத்து மீன்ஸ் படம் ஒத்துக்கிட்டு இருந்ததுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றதுனால தான் அந்த நியூஸை வந்து டினை பண்ண முடியலன்றது நான் சொல்றேனே தவிர வேற எதுவுமே கிடையாது. பட் அந்த ஒரு டாக்ஸ் போச்சா, அந்த ஒரு இது கன்ஃபார்ம் ஆச்சான்னு எனக்கு சீரியஸா தெரியாது. அவ்வளவுதான். ஆனா தாய்க்கல்வி உண்மையிலேயே வந்துட்டு அது வரப்போ ஒரு நல்ல படம், அது மட்டும் ஷுவர். அப்புறம் அந்த பரணி ப்ரோ எனக்கு ஒரு டவுட். அந்த படம் கொஞ்சம் கமர்ஷியலா ஐ மீன் அந்த ஆர்ட் ஃபிலிம் மீட்டர்ல இல்லாம கொட்டுக்காளி மாதிரி இல்லாம இருக்குமா, இல்ல அது என்ன மீட்டர்ல இருக்கும்? ஃபன்னா தாய்க்கிழவி ஃபன்னா இருக்கும். ஃபீல் குட் படம், ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா போகும். கொட்டுக்காளிக்கும் இதேதான் சொன்னாங்க. ஆனா அது என்ன மாதிரி முடிஞ்சதுன்னு தெரியும்ல. கொட்டுக்காளிக்கு எப்பங்க ஃபன்னா இருக்கும்னு சொன்னாங்க? ஃபன்னா இருக்கும்னு சொல்ல பரணி ப்ரோ, படம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்னாங்களா, அதுக்கு சொல்றேன். இல்ல நீங்க அந்த ட்ரெய்லர் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இப்ப அங்கமால் ட்ரெய்லர் பார்த்தாலுமே தெரியும். உங்களுக்கு 2 ட்ரெய்லருமே வந்துட்டு அந்த படத்தோட ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ இந்த ஒரு இது டீசரும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா எனக்கு தெரியல, மீன்ஸ் எனக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன அளவுக்கு ஒன்றும் இல்லையே, ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ரீகன்ஃபர்மேஷன் இல்லை நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அந்த படம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரட்டும், அதை பத்தி நம்ம வந்து டீட்டெயில்டா வந்து பேசலாம். ஆனா அது வந்து ஒரு ஃபன் ஃபீல் குட் ஃபிலிம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ட்ரெய்லர் வரட்டும், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படின்னு சொல்லி. நான் ஆக்சுவலா வந்து நேத்து என்னமோ தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அந்த டைரக்டர் போட்டோ போட்டு நேம் மீன்ஸ் என்ன சொல்ல, இவர் வந்துட்டு இங்க கோலிவுட் ஃபிலிம்ல இருக்கிறதுக்கு இதா இருக்க நேம் டு பி ரிமெம்பர்ட் இன் கோலிவுட் அப்படின்னு போட்டிருந்தேன் நேத்து ஒரு போட்டோ போட்டு. நாளைக்கு என்ன மூவி போறீங்க? நாளைக்கு வலது வசத்து கல்லன் அந்த படம் புக் பண்ணியிருக்கேன். காந்தி டாக்ஸ் போலாம் அப்படின்னு இருக்கேன். காந்தி டாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த படம், இந்த 2 படம் தான் இப்போதைக்கு பிளானு. வேற எந்த படத்துமே பெருசா நம்பிக்கை இல்லை, அதுதான் உண்மை. மர்தானி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் பார்க்கல. ஸோ அதனால தேர்ட் பார்ட் எப்படின்னு நமக்கு தெரியல. மேபி ஓவர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் பார்த்துட்டு போய் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். வேற எதுவும் பெருசா ரிலீஸ் ஆகுதா? இன்னைக்கு ஏதோ பிரகாஷ் ப்ரோ மெல்லிசை படத்துக்கு ஒரு ரைட் அப் மாதிரி போட்டிருந்தாரு. பிரகாஷ் ப்ரோ பேசுறீங்களா? ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் பாருங்க, ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ரொம்ப 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 சிட்ட படம். அதனால ரொம்ப 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 சுமாரா இருந்தாலும் நம்ம ரொம்ப அடிக்காம லேசா சொல்லியிருப்போம் அப்படியே ஸ்டார்டிங்கே சொல்றேன். நான் ரிவ்யூ பண்ணும்போது 3 வகையா பிரிப்பேன்ல, அந்த வகையில ரொம்ப சின்ன டீம், ரொம்ப சின்ன படம், ஏதோ ஷார்ட் பிலிம் மாதிரி ஒரு நாடகம் மாதிரி எடுத்திருக்கிறாங்க. அவங்களோட முயற்சிக்காக மனம் நோகாம அதை சொல்லியிருக்கே தவிர, ஆனா ஓரளவுக்கு டீசென்ட் வாட்ச், அவ்வளவுதான். அதாவது நல்ல படம் அப்படின்லாம் கிடையாது, ஆனா ரொம்ப மோசமான படமும் கிடையாது. சுமாரா எடுத்திருக்கிற ஒரு டீசென்ட் படம், அவ்வளவுதான். சரி, ஓகே ஓகே, சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரொம்ப சின்ன படம்னால அடிக்கிறது அது தப்பு. ஏன்னா அதை வந்து இந்த படத்தை பார்க்கறோட எண்ணிக்கையே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதை நம்ம அடிச்சு ட்ரோல் பண்ணி என்ன ஆக போகுது? ஓகேவா? அதனால அந்த கேட்டகரியில நம்ம ஷார்ட்டா ரிவ்யூ பண்றது. ஐயோ, இந்த படத்தை மறந்துட்டேன் பாருங்க, லாக்டவுனு. ஐயோ ஆமாங்க, அந்த படமும் பார்க்கணுங்க. என்ன பண்ணி புரியல, திடீர்னு ஞாபகம் பேசி முடிச்சிட்டோம். எனக்கு மைண்ட் ஃபுல்லா காந்தி டாக்ஸ், வலது வசக்கலை, இது மட்டும்தான் இருக்கு. லாக்டவுன் அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்றது எனக்கு வந்து மறந்து போச்சு. வீக்ல எல்லாம் ஞாபகம் இருந்துச்சு, வீக் ஸ்டார்டிங்ல எல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் இருந்துச்சு. இப்ப ஆமா இல்ல, இப்படி ஒரு படம் வருதுல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆயிருக்கு. சரி ஓகே. ஐயோ, இப்ப இது என்னன்னா, இவங்க காலையில 9 மணி ஷோ கொடுக்க மாட்டாங்க, 11 மணி ஷோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் பார்த்து ஒரு நாளைக்கு 3 படம் பார்க்க முடியறது இல்லை. இந்த 10 ஷோ 11 மணி ஷோ கொடுக்கறதுனாலதான். ஸோ அதனால 3 படம் பார்ப்பேன்னு எனக்கு தெரியல.
மேபி ட்ரை பண்றேன். ஆனா வந்து எனக்கு இது லாக்டவுன் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா சாட்டர்டே பார்த்துட்டு சொல்றேன். பரணி ப்ரோ மறக்காம அந்த ஜீத்து ஜோசப் படம் இருக்குல்ல, அது பார்த்துட்டு வந்து நாளைக்கு ரிவ்யூ இல்ல சொல்லுங்க. அது நான் புக் பண்ணிட்டேன். ஒரு 3 டிக்கெட் தான் புக் ஆயிருக்கு. அவங்க வந்து ஒரு 5 பேர் 6 பேர் வந்தாதான் ஷோவே போடுவாங்க. அதனால வந்துட்டு பாப்போம். ஏன்னா அரசியல கூப்பிடுங்க, அரசியல் ப்ரோ கூப்பிடுங்க. அவர்தான் பரணி ப்ரோ, நல்ல விதமா சொல்லுவார். ஏன் எதுக்கு? சரி பரணி ப்ரோ, நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு நான் ஒரு படம் போலான்ட்டு இருக்கேன். என்ன படம் ப்ரோ? கருப்பு பல்சர். நீங்க பாருன்னு சொன்னீங்கன்னா பாத்துருங்க. இல்ல மெய்யழகன், நான் இப்பயே சொல்றேன் பார்க்காதீங்க. ஏன் பரணி ப்ரோ? தினேஷ் வந்து இதுக்கப்புறம் லப்பர் பந்துக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு, நல்ல படமா தானே. லப்பர் பந்துக்கு அப்புறம் நடிக்கலங்க, லப்பர் பந்துக்கு முன்னாடி நடிச்ச படம் இதெல்லாம். ஏன் நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்களா இல்லையா? இல்ல அதுல கருப்புன்னு பேர் இருந்தனால ட்ரெய்லர் பார்த்தேன். பரணி ப்ரோ சின்ன படத்து கூடயா பரணி ப்ரோ? இல்ல கமல் சின்ன படமா இருந்தாலும் நல்ல படமா இருந்தாலும் நானே சப்போர்ட் பண்ணேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த படம் பார்த்துட்டு அந்த படம் நல்லா இருக்குன்னு யாராவது சொன்னாங்க, ஒருத்தர் சொன்னா கூட நான் போய் அந்த படம் பார்க்கிறேன். பரணி ப்ரோ அடிச்சு எழுதி தரேன், பத்திரத்துல டைன் போட்டு தரேன். திரௌபதி 2 நல்லா இருக்கும். திரௌபதி 2 எந்த படம் தான் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் கமல். அத போய் தியேட்டர்ல பாப்பீங்க. கருப்பு பல்சருக்கு யாரையும் விட மாட்டேன்றீங்க, எழுதி தரேன்றீங்க. கருப்பு பல்சர் ட்ரெய்லர் நீங்க பாருங்க, சீரியஸா சொல்றேன். அது வந்து ரொம்ப வேற என்ன, அதுதான் காரணம். ஸ்கெட்ச் போட்டது இதுக்குதானா? கஷ்டப்பட்டு முன்னாடியே புரிஞ்சிருச்சு, உங்ககிட்ட கேட்கணும். அட போங்கப்பா, ஏன்பா இப்படி பண்றீங்க? அரணி ப்ரோ, சுகுமார் ப்ரோ பிரைவேட் ஸ்கிரீனிங்ல கருப்பு படம் பார்த்துட்டாரு போல. அவர் இது தானே போட்டிருந்தாங்க, காந்தி டாக்ஸ்ல இன்னைக்கு பிரீமியர் ஷோ போட்டாங்க. இல்ல அவருக்கு மட்டும் பிரைவேட் ஸ்கிரீனிங்ல கருப்பே பார்த்துட்டாரு போலங்கிற. இல்ல அவர் போட்டிருந்தாரு. ஆமாங்க, நானும் இன்னைக்கு ட்வீட் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி போட்டு நான் அந்த ட்வீட்டை நானே கோட் பண்ணியிருந்தேன். கருப்பு சாமி ஆட்டம் ஆடி இருக்காரு சூர்யா, வெயிட் வில் பி த வர்த் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்தாரு. இன்னைக்கு அவர் ஸ்பேஸ் வரலையா? வரல, அவர் வருவாருன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா வரல. வந்தா நானும் கேட்டிருப்பேன். இது என்னங்க இப்ப ஏதோ லிஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ் லிஸ்ட் 2016ல இருந்து 22 வரைக்கும். அப்படியா? அதுல வந்து சூர்யா ஃபேமிலியே அவார்டு வாங்கியிருக்கு. கார்த்தி, சூர்யா, ஜோதிகா எல்லாமே வாங்கியிருக்காங்க. அது லிஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா ஃபுல்லா படிக்க தெரியல. பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க ப்ரோ. இது எல்லா பேர்த்தும் கரெக்டா யாராவது ஒழுங்கா அனுப்பிச்சாலும் ஒழுங்கா கொடுத்துருக்காங்க. சும்மா ஏதோ கொடுக்காம பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, சிறந்த படம் முதல் பரிசு மாநகரம், 2ஆம் பரிசு புரியாத புதிர், 3ஆம் பரிசு மாவீரன் கிட்டு. சிறந்த படம் சிறப்பு பரிசு மனுஷங்கடாவா? அப்படி ஒரு படம் வந்துச்சா? ஓகே. பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படம் அருவி. நடிகர் விஜய் சேதுபதி, நடிகை கீர்த்தி சுரேஷ் பாம்பு சாட்டைக்கு. சிறந்த நடிகர் சிறப்பு பரிசு குரு சோமசுந்தரம் ஜோக்கர். சிறந்த நடிகர் சிறப்பு பரிசு அதித்தி பாலன் அருவி. சிறந்த வில்லன் நடிகர் திரு ரகுமான் ஒரு முகத்திரை. சிறந்த நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர், வேலன் வந்துட்டா வெள்ளக்காரர். சிறந்த நகைச்சுவை நடிகை திருமதி மதுமிதா காஷ்மோரா. குணச்சித்திர நடிகர் ஆர் பார்த்திபன் மாவீரன் கிட்டு. லிஸ்ட் ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா படிக்கணுமா? இதே மாதிரி 7 லிஸ்ட் இருக்கு, நீங்க படிக்கிறதுக்குள்ள ஸ்பேஸ் முடிஞ்சிரும். மட்டும் 18 அவார்டு. ஓகே சூப்பர். அந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்டா சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிருவேன்ப்பா. எனக்கு தெரியல, ஆனா அது ரொம்ப லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்குங்க. ஏன் இப்ப எல்லா ஆண்டுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க மொத்தமா? ஒரு பீரியடுக்கு கொடுக்கவே இல்லை, அதாவது மொத்தமா கொடுக்குறாங்க. 2016ல இருந்து 22 வரைக்குமா கொடுக்காம இருந்தாங்க? அப்ப 23, 24, 25 எல்லாம் கொடுத்தாங்களா? 25 விடுங்க, 23, 24 கொடுத்தாங்களா? கேரளா ஸ்டேட் அவார்டு எல்லா வருஷமும் நடக்கும், அது மட்டும் ஷுவர். கோவிட் டைம்ல பெருசா நடந்துச்சானு தெரியல. யாராவது பிரியங்கா மோகன் அந்த
இது ஸ்பேரோ டான்ஸ் வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன் நான் பார்த்தேன். ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கலாய்க்கிறேன்னு கூட தெரியாம டான்ஸ் ஆடுறாங்க அவங்க. ஏங்க கலாய்க்கிறாங்க, நாங்க ஆடுற இடத்துல கலாய்ச்சிட்டு இருக்காங்க, புரியலையே. இது இப்போ வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தானே போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அங்க ஆட சொன்னதே வந்து கலாய்க்கதான். இது என்ன ஈவெண்ட்? அது ஏதோ தெலுங்கு ஈவெண்ட் மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே. மாவீரன் நாளைக்கு என்ன படம் போறீங்க? மாவீரன் காணோம்ப்பா. பிரகாஷ் ப்ரோ நீங்க போறீங்களா நாளைக்கு ஏதாவது படம்? காந்தி டாக்ஸ் லாக்டவுன். எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் ப்ரோ லாக்டவுன் போவாரு. லாக்டவுன் போறேன் பாருங்க. சொன்னேன் நான். ஏன்னா அந்த படம் போய் லாக்டவுன் போறேன். காந்தி டாக்ஸ் நைட் ரிவ்யூ வந்துரும். நைட் ரிவ்யூ வந்துச்சுன்னா காலையில போயிட்டு இல்ல பிரகாஷ் ப்ரோ லாக்டவுன் சிபிஎஸ்சி சர்டிபிகேட் பார்க்கணும் தியேட்டர் ஸ்கிரீன்ல, பெரிய ஸ்கிரீன்ல. அப்பதான் கொஞ்சம் வந்து சமாதானம் அடைவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்காக போறீங்களா இல்ல படத்துக்காக போறீங்களா? போறேன் பாரு. படம் சும்மா இருக்கு, போயிட்டு வருவோம். உங்க ஏரியால அந்த வலது வருஷத்து கல்யாணம் ரிலீஸ் ஆகலையா? ரிலீஸ் ஆகுது பாருங்க. அப்புறம் நாங்க போக வேண்டியதானே அந்த படமும். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து படம் ரிசல்ட் வரணும். மலையாள படம் ரிசல்ட் வந்தா தான் போவேன். உங்களுக்கு காலையில 11 மணி ஷோ கொடுத்துருக்காங்க. நான் இதை நம்பி வந்தேன்னா என்னை முடிச்சு விட்டுருவாங்க. நான் வரமாட்டேன். ஏன்னா வந்துட்டு வேற படம்லாம் இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ அதனால இதெல்லாம் பார்த்துட்டு தான் பார்க்கணும். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ இந்த SK24 யாரு தான் ப்ரோ டைரக்ட் பண்றா? ராம்குமார்ன்றாங்க. SK24 முடிஞ்சிருச்சுங்க. நீங்க ஏங்க SK25 வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்க. நீங்க 24 மறுபடியும் இழுக்காதீங்க, விட்டுருங்க அதை. உங்களுக்கு அடுத்த படம் யாருன்னு தானே தெரியணும். ஆமா, ராம்குமாரோட டாக்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு பர்த்டே அன்னைக்கு அவர் படம் அப்டேட் எப்படி வந்துடும். எல்லா பர்த்டேக்கும் வந்துட்டு தான் இருக்கு. அவர் பர்த்டேக்கு ஏதாவது ஒரு அப்டேட் வந்துடும். அதனால இனிமேட்டு பராசக்திக்கு அப்டேட் விட மாட்டாங்க. அதனால அவர் பர்த்டேக்கு அடுத்த ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடிலாம் ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஷூட்டிங், அடுத்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றவங்க. ஆனா இப்ப பாருங்க, ஏன்னா சிபி சக்கரவர்த்தி படம் தான் வந்து இமீடியட் நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டா இருந்துச்சு. ஓகே, அவர் வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து திடீர்னு ஓகே சொல்லவும் அவர் அங்க போயிட்டாரா. ஸோ அடுத்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு இதனால வந்து இருக்காங்க. மேபி வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ராம்குமார் ப்ராஜெக்ட் வந்துட்டு டாக்ஸ் போயிட்டு இருக்கு, ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஃபிலிம் ஓகே ஆச்சுன்னா இமீடியட் நெக்ஸ்டா அது இருக்கும். இப்போ இதுக்கு நடுவில் இன்னைக்கு வேற ஒரு நியூஸ் அஜித் பல்தான் சொன்னாரு. அதுவும் எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல, பார்ப்போம். ஆனா பர்த்டேக்கு ஒரு அப்டேட் வந்துடும். நான் ரொம்ப நம்புறேன் பர்த்டேக்கு வரும்னு சொல்லி. பிபி படம் தள்ளி போதா? என்ன படம்? பிபி படம் எங்க போடுமா? தள்ளி போகுதான்னு தெரியல. ஆனா வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஷூட் ஸ்டார்ட் பண்றேன். அதுதானே தள்ளி போறது பண்ணி ப்ரோ. ஏங்க சரி விடுங்க. அது பத்தி எனக்கு ஐடியா இல்லைங்க, அந்த படத்தை பத்தி. ஆனா அது நடக்கும் கண்டிப்பா. கமல், நீங்க என்ன படம் போறீங்க? நோ சர்வமயா இன் ஓடிடி. இந்த ஓடிடில அமேசான் பிரைம்ல டல் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் வருதுப்பா. அந்த சீரீஸ் பார்க்கணும். பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு வர ஓடிடி எல்லாம் சொல்லிட்டீங்களா? துரந்தர் தமிழ் டப் வருது, அதுவும் யாரா இருந்தாலும் பாத்துருங்க. அப்புறம் இல்ல அந்த அப்டேட்லாம் சொல்லல, ஓடிடி அப்டேட் சொல்றீங்க ஃபுல்லா சொல்லிடுங்க. ஓகே. அந்த சாம்பியன் சொல்லி நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. நீங்க ரொம்ப போர் அடிச்சதுன்னா பாருங்க, படம் ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. பாருங்க, படம் ரொம்ப போர் அடிக்குது. சீரியஸா சொல்றேன். அது காலையில இருந்துச்சு, இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் வந்ததுல இருந்து உண்மை சொல்லலாம் நல்ல ரேட்டிங்ஸ் இருந்துச்சு. சரி நானும் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் மேட்ச் சூப்பர்ரா. அதுக்கப்புறம் ஒரு காரணம் காமிச்சு வேற இது அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ச்சு. அதுக்கப்புறம் டவுன் ஆச்சு தான்.
எப்போ ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்களோ ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் லாஸ்ட்ல ஒருத்தர் கேமியோலாம் வராரு. ஆமா 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 ஏங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் யாருங்க அது? சொல்லவா? சொல்லுங்க, யாரும் பார்க்க போறதில்ல அந்த படத்தை. துல்கர் சல்மான். துல்கர் துல்கர் சல்மான் ம். அவர் தான் கேமியோ வராரு. எனக்கு அது காலையில பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. ஒரு ரொம்ப போரிங்கா தாங்க இருந்துச்சு. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு துல்கரை குத்தகைக்கு எடுத்துட்டாங்க. எந்த படத்தை பத்தி இந்த பேசுறீங்க? ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சாம்பியன். சாம்பியனா? அதே ப்ரோ இது டிக்கெட் லேண்ட மாதிரி இருப்பாரு ப்ரோ, அந்த கேமியோ தானே? புரியல. டிக்கெட் விளையாடுவாரு என்ன படம்? கேமியோ. நீங்க சொல்ற கேமியோ வந்து டிக்கெட்ல விளையாடுவாரு அதானே? டிக்கெட்லயா? கிரிக்கெட் விளையாடுவாரான்னு கேக்குறாரு. கிரிக்கெட்டா? ப்ரோ இது சாம்பியன் தானே? ஏங்க இல்லங்க, அது வார் சீக்வென்ஸ். ஃபுட்பாலு ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ்ல மட்டும்தான் வரும். ஃபர்ஸ்ட் இதுல தான் வரும். இன்னும் இவ்வளவு மெசேஜ் வருது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சீக்வென்ஸ்ல மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன கேமியோ வந்துட்டு அவங்க அப்பா இது கதை சொல்ற மாதிரி ஒரு இது வரும். ஒரு போர்ஷன், சின்ன போர்ஷன் வரும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை. அதுவும் பெருசா இம்பாக்டாலாம் இல்லைங்க. எனக்கு அந்த படம் காலையில் சரி பார்க்கலாம்னு நினைச்சு ரொம்ப ஆசையா உட்காந்தேன். ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் போங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓடிடி நான் சொல்லிடுறேன். துரந்தர் வந்து 3 hours 25 minutes வெர்ஷன் வந்துட்டு வருது. 4Kலயே வரும் படம். ஸோ யாராவது பார்க்கறதுனா பாருங்க. அப்புறம் இது சர்வமயா, டல் நான் சொன்னது. அனகொண்டா ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஜூட்டோபியா வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே நிமிஷம், வண்டர்மேன் சொல்லி ஒரு இது மார்வல் சீரீஸ். இதெல்லாம் தான் வந்துட்டு மேஜரா வந்தது. வாவாத்தியார் அந்த படமும் வந்திருக்கு. ஸோ யாராவது ஓடிடில பார்க்கறதுனா நேத்தே வந்துருச்சு வார்னி ப்ரோ. ஆமா ப்ரோ, இந்த வீக் மொத்தமா சொல்றேன் ப்ரோ. சரி பரணி ப்ரோ, சர்வமயா என்ன பாராட்டப்படுவாங்களா இல்ல துவைக்கப்படுவார்களா? ஓடிடிலயா? எனக்கு தெரியல. டப்டு வெர்ஷன் எவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த இது ஒரு விஷயம் எனக்கு பர்சனலா நான் சொல்லிடுறேன். எந்த ஒரு ரீஜன் லாங்குவேஜ் காமெடி ஃபிலிம்ஸ் அது நல்லா ஒர்க் ஆனாலும் அது வந்து ஓடிடில வர்றப்போ மற்ற லாங்குவேஜ் டப்டு வெர்ஷன் பார்த்தாலோ இல்லை அதர் இதில் பார்த்தாலோ அந்த கனெக்டிவிட்டி வந்து நான் அந்த ரீஜன் லாங்குவேஜ் கனெக்டிவிட்டியோட நமக்கு வந்துட்டு ஒரு 60-70% தான் இருக்கும். அது எந்த படமா இருந்தாலும் சரி. நான் பரணி ப்ரோ இன்னைக்கு லிட்டில் ஆர்ட்ஸ் தமிழ் டப்பிங்ல தான் பார்த்தேன் நேற்று நைட்டு. எனக்கு அது பயங்கரமா ஒர்க் ஆச்சு தமிழ் டப்பிங்லேயே. அப்படியா? அது இல்லை, நான் மேஜரா சொல்றேன். இப்போ கன்னட ஃபிலிமா இருக்கட்டும் இல்லை தெலுங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி நான் பார்க்குறப்போ அது காமெடி ஃபிலிமா பார்க்குறப்போ அந்த லாங்குவேஜ்ல பார்த்தாலும் சரி இல்லை தமிழ் டப்ல பார்த்தாலும் சரி அது ஒரு இதாக இருக்காது. ஆனால் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி லிட்டில் ஆர்ட்ஸ் நான் தெலுங்குல பார்த்தப்ப எனக்கு ஒர்க் ஆச்சு. இந்த படம் ஒர்க் ஆகும்னு நம்புறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, காமெடி வந்து எப்பயுமே சப்ஜெக்டிவ் ப்ரோ. ஓவராலுக்கு ஒவ்வொரு மாதிரி. அது ஒரு ஆளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இன்னொரு ஆளுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. அவ்வளவுதான். அது அவங்கவுங்க பாக்குற விதத்தை பொறுத்துதான். ஆனா பரணி ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது வந்து மெஜாரிட்டியா மோஸ்ட்லி ஒர்க் ஆகாது. இப்ப ஆவேசம் எல்லாம் நம்ம மலையாளத்திலேயே அந்த படம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா தமிழ் டப்பிங் பார்க்கலான்னு கலர்ஸ் தமிழ் ஒரு நாள் பார்த்தேன், கன்றாவியா இருந்துச்சு. டப்பிங் சுத்தமா ஒர்க் ஆகல. ஆவேசம்லாம் ஐயோ என்ன சொல்ல. இல்ல ஆக்சுவலா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டீசர் மட்டும்தான் விட்டுருந்தாங்க. அதுலயும் வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் தான் இருக்கும். நிவின் பால் மட்டும்தான் இருப்பார். இதுல வந்துட்டு ரியா ஷிபு நடிக்கிறாங்கன்றதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே பார்த்த யாருக்குமே தெரியாது. அவங்க ப்ரொமோஷன் இப்போ மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லா தியேட்டரும் போயிட்டு வீடியோ பைட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாங்க. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவங்க படத்துல இருக்காங்கன்னே தெரியாது. எந்த இன்டர்வியூலையும் வந்து அவங்க ரிவீலும் பண்ணல. அதுவே வந்துட்டு அந்த எலிமெண்ட்டே வந்து அவங்க சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இப்ப அவங்க இருக்காங்கன்னு தெரியும், அவங்க என்ன கேரக்டர்னு நிறைய பேத்துக்கு தெரியும். அதனால வந்துட்டு அந்த எலிமெண்ட்லாம் ஒர்க் ஆகுமான்றது டவுட். ஆனா படமா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. நீங்க எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மலையாளத்துல ட்ரை பண்ணுங்க. பிரகாஷ் ப்ரோவும் பார்த்துட்டார்ல அந்த படம்.
தெரியலையே. பிரகாஷ் ப்ரோ பாத்தீங்களா? என்ன படம்? சர்வமாயா. சர்வமாயா. சர்வமயா பாத்துட்டேன். நீங்க சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ, அடி உலகுமா பாராட்டப்படுமா? ஓட்டில் வந்ததுக்கப்புறம் பரவாயில்லையா, ஒரு சும்மா ஒரு டீசெண்டா தானே இருக்கு. இந்த படம் எப்படா நிவின் பாலிக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இருந்து வசூல் எப்படா அவ்வளவு புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனா யாரும் மோசமான படம்னு சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். ஓகே ஓகே, முடிச்சிடலாமா? வேற யாராவது கமெண்ட்ல வேல்பாரிக்கு யார் சிறந்த தேர்வு அப்படிங்கிறத சொல்றாங்க சொல்லுங்க. யூடியூப் கமெண்ட்லயும் வேல்பாரிக்கு சிறந்த தேர்வு சொல்லுங்க யாருங்கிறத. குரூப்ல கமெண்ட்ல ஒருத்தர் சரத்குமார்னு போட்டிருக்காருங்க. வேல்பாரி நடிக்கலாம், அவர் ஒரு கேரக்டர் நடிக்கலாம், அந்த டேக்கன் கேரக்டர் நடிக்கலாம், பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க கேட்ட கேரக்டருக்கு சரத்குமார் வேல்பாரின்னு போட்டிருக்காரு அவரு. அதுதான் அதான் சொல்றேன், டேக்கன் கதாபாத்திரத்துக்கு வேணா நடிக்கலாம். ஒருத்தர் வந்து கமெண்ட்ல வந்து சிவகார்த்திகேயன் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் ரவிமோகன் போட்டிருக்காரு. யார் அந்த ரவிமோகனை போட்ட நபர்? பொன்னியின் செல்வன் பார்த்தது பத்தாதா? டொவின்டோ தாமஸ், விஜய் சேதுபதி, சிரஞ்சீவி. எனக்கு தெரிஞ்சு எஸ்கேவும் வேணான்னு சொல்லுவேன் நான். பிரகாஷ் ப்ரோ, டொவினோ தாமஸ், விஜய் சேதுபதி, சிரஞ்சீவி. இது கேளுங்க, சிவகார்த்திகேயன் ஒருத்தர் சொன்னாரு, சரி ரைட்டு, தமிழ்நாட்டுல ஒரு ஃபேன் பாயா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஒருத்தர் டொவினோ தாமஸ் சொல்றாரு வேல்பாரிக்கு. 3 பேர் இருக்காங்க. விஜய் சேதுபதி பேசுற பேச்சு நார்மலா பேசினாராலே என்ன மாதிரி அவர். ஏன்னா நானும் விஜய் சேதுபதி எல்லாம் ஒரு கேட்டகரி. போவோம், நடுவில் எங்க வாய் வளரும் அப்படின்னு எங்களுக்கே தெரியாது. ஆனா பேச வர்றது படப்படம் பேசுவோம். ஏன்னா படம் ஸ்லோவா பேசினா நாங்க பேச வர்றது ஃபுல்லா ஃப்ளோவா பேச முடியாது. அது என்ன மாதிரி ஒரு ஆட்கள் சில பேர் இருக்காங்க, அதுல ஒரு ஆள் விஜய் சேதுபதி ஸ்பீடா பேசுற ஆளு. அவர்லாம் எப்படி தமிழ பேசி ரைட்டு. நான் என்னை கேட்டா எஸ்கே அந்த படத்துல நடிக்க கூடாதுன்னு சொல்லுவேன். உங்களை கேட்டா நடிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க, ஆக்சுவலா பொருந்த மாட்டாருன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அப்படி சொல்லுங்க. இல்ல அப்படியே வந்து பொருந்தாம இருந்தாலும் கேஸ்ட் பண்ணாங்கன்னா வேணாம்னு சொல்லுவேன்ற. ஏன்னா எப்படியும் இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் இழுத்து விட்டுருவாங்க. அதுக்கு நடுவுல வேற ஏதாவது படமும் பண்ண முடியாது. அதனால இது பேசாம உங்களுக்கு ஒரு லாஜிக்கே புரியல. சொல்லுங்க, என்ன லாஜிக்? ஈஸியா, இந்த படம் வந்து யாரு வேல்பாரி அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கமிஷன் செட்டா போகுது. வேல்பாரியா நடிக்கிறது ஓகேனா, நான் வந்து கேரக்டரா இல்ல சீரியஸா சொல்றேன். அதான் சொல்றேன், வேல்பாரி கதாபாத்திரம் நடிக்கிறவங்க ரொம்ப கம்மியான நடிக்கிறதா சீன். அவங்களுக்கு பெரிய எல்லாத்துக்கூட காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கே தவிர பெருசா. ஆனா அவங்களுக்கு பெரிய பெரிய சீனே இல்லைங்க. அவங்க கஷ்டப்பட தேவையில்லை, ஓகேவா? ரொம்ப கம்மியான நாட்கள்ல நடிச்சாலே போதும், அவங்க அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிடலாம். இதனால இந்த படம் எடுக்கிறது கொஞ்சம் ஒரு வகையில இந்த படம் வந்து எடுக்கிறதுல ஒரு சுலபமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட நடிகர்கள் குறிப்பிட்ட செட்ல கால் சீட் வாங்கிட்டு அவங்க எடுத்துட்டு முடிச்சு அமுச்சு விட்டுலாம், அவங்க அடுத்த படத்துக்கு அமுச்சிடலாம். மற்ற படம் மாதிரி பொன்னியின் செல்வன் கண்டினியூஷன் மிஸ் ஆகும், அது மிஸ் ஆகும், இது மிஸ் ஆகும் கிடையாது. இதுல ஒன்னே ஒண்ணுதான், நீலன் கதாபாத்திரம் கதையோட எல்லா அம்சத்திலையும் வரும். அப்ப நீலன் தேவை, அந்த கதாபாத்திரத்தை முக்கியமான ஆர்டிஸ்ட், ரொம்ப நாள் காட்சி தரக்கூடிய ஆர்டிஸ்ட் எடுத்து போடுவோம். கபிலர் தேவை, ஓகேவா? அது மாதிரி குறிப்பிட்ட நபர்கள் தான் இங்க ஒரு சொல்ல போனா அந்த கதாபாத்திரம் மொத்தம் 88 கதாபாத்திரம், முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு. அதுல வந்து கதாபாத்திர பேரா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு படம் பூரா இருக்கிறதுன்னு விட்டு 28 கதாபாத்திரம் இருக்கு. 60 கதாபாத்திரம் வந்து அதை விட்டுருவோம். இந்த 28 கதாபாத்திரம் இருக்குல்ல, இந்த 28 கதாபாத்திரம் 8 கதாபாத்திரம் மட்டும்தான் எல்லா சீனுக்கும் தேவைப்படும். மிச்சம் இருக்க 20 பேத்துல இவங்க 10 பேர் அப்படியே, அவங்க 10 பேர் இப்படின்னு தனியா பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி கதாபாத்திரத்தெல்லாம் இருக்கு. ஆனா பெரிய பாதிப்புலாம் இல்லை, கரெக்டா பிளான் பண்ணா சூப்பரா எடுத்துடலாம். சரி, ஓகே, பாப்போம். பிரகாஷ் ப்ரோ, டொவினோ தாமஸ் நீங்க பண்ணாரு அந்த லுக் கரெக்டா கதை. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. டொவினோ தாமஸ் ஆல்ரெடி ஏஆர்எம் லுக்ல பீரியட் லுக்ல போட்டுருக்காரு, அவர் செட் ஆக மாட்டாரான்னு கேட்டேன். வேற ஆக்ட்ரஸ் யாரும் ஓகேவா இருப்பா வேல்பாரிக்கு? பாலிவுட் கோலிவுட் மாதிரி வேற ஆக்டர்ஸ்லாம் தெரியலங்க. ஓகே பரணி,
மத்தவங்க கமெண்ட்ல சொல்லட்டும். இன்னைக்கு பேச முடிச்சிடலாமா, நாளைக்கு தீபமா, வேற யாரும் பேச வேண்டியது இருக்கா? கேன்னு ஒருத்தர் வந்தாரு, துரந்தர் டிபி வச்சுக்கிட்டு, அவர்கிட்ட சொல்றாரா? சரி, அப்ப பாருங்க முடிச்சிடலாமா? ஓகே. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பார்க்கலாம்.